Praise the Lord. கடந்த வாரத்தில் நம்முடைய கடந்த நாட்களில் சண்டே ஸ்கூல் எக்ஸாம், மெயின் எக்ஸாம் 6 சென்டரில் நடைபெற்றது. அதில் நம்முடைய சபைகளிலும் நடத்தப்பட்டது. நம்முடைய பிள்ளைகளும் கூட அதிக எஃபர்ட் எடுத்தாங்க. பலருக்கும் கர்த்தர் அதிகமான நம்முடைய சென்டரில் கோணவட்டத்தில் அதிகமான பரிசுகள் கிடைக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதற்காக ஒரு விசை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம் 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 சோத்ரம். நம்முடைய கோணவட்டம் மெயின்லேயும் நம்முடைய லோக்கல்கள்லையும் சுமார் 8 பிள்ளைங்க 100க்கு 100 எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அது ஒரு சாதனை. சிபிஎம்மில் 100 எடுக்கிறது முடியாத ஒரு காரியம். சிபிஎம்மில் 100க்கு 100 சாதாரணமாக போடவே மாட்டாங்க. சரியாக இருந்தால் கூட போட மாட்டாங்க. அதனால் அப்படி இருக்கும்போது நம்முடைய பிள்ளைகள் 100க்கு 100 எடுத்திருக்காங்கங்கிறது பெரிய சாதனை. அதாவது இன்னும் சொல்ல போனால் 120க்கு 120 20 மார்க் மெமரி வர்ஸுக்கு ஏற்கனவே நடத்தினோம். அதுலேயும் 100க்கு 100, இதுலேயும் 100க்கு 100. அப்படின்னால அது 20, இது 100. 4th ஸ்டாண்டர்டில் இம்மானுவேல் ஷான் அவன் 100க்கு 100. அடுத்ததாக 5th ஸ்டாண்டர்ட் ஜெஃப்ரி பிரபு விருதம்பட்டு. முதல்ல சொன்னது கொணவட்டம் மெயின், இரண்டாவது இப்பொழுது ஜெஃப்ரி பிரபு விருதம்பட்டு, அவன் 100க்கு 100. அடுத்ததாக 6th ஸ்டாண்டர்ட் விருதம்பட்டு லோக்கல் ஜேக்கப் டக்கர். சரிதானா? ஜேக்கப் டக்கர் 100க்கு 100. அடுத்ததாக கோணவட்டம் மெயின் பெனிட்டா பிரின்சி 6th ஸ்டாண்டர்ட் 100க்கு 100. அடுத்து யூனிஸ் கரோலின் பால் கோணவட்டம் மெயின், அதுவும் 100க்கு 100. 7th ஸ்டாண்டர்ட் பெர்லின் வர்ஷா கோணவட்டம் மெயின் 7th ஸ்டாண்டர்ட் 100க்கு 100. 7th ஸ்டாண்டர்ட் கோணவட்டம் மெயின் ஜேம்ஸ் ராபர்ட் 100க்கு 100. அடுத்ததாக கொணவட்டம் பெருமுகை ரேணுகா 100க்கு 100. பெருமுகையில் ஒரு 100க்கு 100, விருதம்பட்டில் 2 100க்கு 100, மிச்சம் 6 கோணவட்டம் மெயின். கர்த்தர் இந்த பிள்ளைகளை 100க்கு 100 எடுக்க ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். மொத்தம் 200 பிள்ளைங்கள் நாங்கள் நினைக்கிறேன். அப்படித்தானே? 183 மற்றெல்லாம் ஆப்சென்ட். அப்போ இந்த 200 பிள்ளைகளும் 100க்கு 100 எடுக்கணும்னு தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கரெக்ட் தானே? சியோனுங்கிறது சாதாரணமானதல்ல, எருசலேம் என்பது சாதாரணமானதல்ல. இதெல்லாமே 100க்கு 100 தான். அநேகர் ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம ஆளுக்கு கூட ஊழியக்காரங்க கூட மறந்து போய் ஜெபம் பண்ணிடுவாங்க. ஆண்டவரே 1 100 1 30 1 60 கொடுக்க வேண்டுமே ஆண்டவர். அப்படின்னா அது சரியான பாலிசி கிடையாது. அதை மத்தேயு வித்தியாசமாக எழுதியிருக்கிறாரு. ஆனால் லூக்கா தான் அதை கரெக்டாக எழுதியிருக்கிறார். மத்தேயு 30 60 100ன்னு சொல்றாரு. ஆனால் லூக்கா எப்படி சொல்றாரு? அது 1 100ஆக பலன் தந்தது. அதுதான் நம்முடைய டார்கெட். ஒரு மனுஷன் 100க்கு 100 அவன் வரணும். அப்படி வர்றது தான் தேவனுடைய திட்டம். மற்றபடி நீங்கள் எல்லாம் சொல்லலாம், நான் ஃபர்ஸ்ட் இன் சென்டர், செகண்ட் இன் சென்டர், தேர்ட் இன் சென்டர், என்கரேஜ்மெண்ட், இதெல்லாம் சும்மா தள்ளு வண்டிங்க. இந்த அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து இவங்களெல்லாம் கொண்டு எங்கே விட்டுருக்கு, அது வேஸ்ட். தவறுன்னு சொல்லலை. ஆனால் எல்லா பிள்ளைகளும் நல்லா படிக்கணும். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை இன்னும் விசேஷித்த ஞானத்தினால் நிறைக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 தோத்ரா. விசேஷமா இந்த 100க்கு 100 எடுத்த பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கரம் பலமாய் இறங்கி தொடர்ச்சியா அந்த பிள்ளைகளை நடத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 6ஆராதனைக்கு சரியான நேரத்தில் வரணும். தயவு செய்து வெளியே உட்கார்றது. நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் வெளியே உட்காந்துருந்தேன். நான் உட்காந்துருந்தேன். வெளியே இங்கே வர முடியாததுனால நான் அங்கே இருந்தேன். யாரெல்லாம் வரா, யாரெல்லாம் கார்லேயே உட்காந்துக்கிறா, யாரெல்லாம் நான் இல்லை அப்படின்னு வண்டி தூக்கிட்டு வெளியே ஓடுற டீமு எல்லாத்தையும் நான் உட்காந்து பார்த்து ரசித்து கொண்டிருந்தேன். எப்படி இருக்காங்க நம்முடைய நிலவரம்.
தவறு. எல்லாரும் தேவனுடைய சன்னிதானத்துக்கு சரியான நேரத்துக்கு வரணும். 3 hours தான், இல்லை 3.5 hours தான். இந்த 3 இல்லடா 3.5 மணி நேரம் தேவனுக்காக நீங்க என்ன செய்யணும்? செலுத்தணும். கர்த்தர் எல்லாருக்கும் அருள் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை நாம் கொண்டு வருவோம். Let us bring our attention to Luke the Gospel chapter 24 verse 38. And they drew nigh unto the village whither they went, and he made as though he would have gone further. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? 24:38 தான் இங்கிலீஷ்ல வாசிக்கவில்லை. 24:38 of Luke. He said unto them, Why are ye troubled, and why do thoughts arise in your hearts? உங்கள் இருதயங்களில் நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? Why do ye trouble in your hearts? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? And why do thoughts arise in your hearts? இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி. And this is the question asked by Lord Jesus Christ and when he was resurrected from his death. இரண்டால் சீடர்கள் பயந்து போய் அறைகளை மூடிக்கொண்டு ஊழியத்தை நிறுத்திவிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் கிடப்போம் என்று அவர்கள் கிடந்தார்கள். Because when Jesus died, and so the disciples and they stopped their ministry and they stayed in the corner. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான செய்திகள் வந்து கொண்டே இருந்தது. Because different news are coming out each and every day. மரித்து விட்டார் என்ற ஒரு செய்தி, one news and he was dead. இந்த செய்திகளுக்கு மத்தியில் அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்கிற அடுத்த ஒரு செய்தி. And in midst of this news there was another news, he was resurrected. அடுத்து உயிர்த்தெழுந்தவர் ஒரு சிலருக்கு காட்சி கொடுத்தார் என்கிற ஒரு செய்தி. And so for them he was resurrected, the Lord appeared to many. அடுத்து அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கலிலேயாவுக்கு போங்கள் என்று அவர்களுக்கு கொடுத்த ஒரு செய்தி. And the news which is given to them, and go to Galilee. சீக்கிரமா நீங்கள் கலிலேயா வந்தால் என்னை காணலாம் என்கிற அடுத்த ஒரு செய்தி. And next news, and when you come soon you can see me at Galilee. இப்படி பலவிதமான செய்திகள் மத்தியிலே அந்த ஜனங்கள் குழம்பிக் கொண்டிருந்த பொழுது, இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு சந்தேகங்கள் எழும்பிக் கொண்டிருந்த பொழுது இயேசு அந்த இடத்துல தன்னை வெளிப்படுத்தினார். When the people are confused and when they are troubled, and Jesus arose in that place. என்ன செய்யணும்னு அவங்களுக்கு பயத்துல இருந்தார். And they do not know what to do. ஒரு குழப்பமான சூழ்நிலை. And it was a confused state. இந்த நேரத்துல இயேசு அங்க வந்து அவரோடு பேசுகிறார். And in midst of this time, and Jesus came to them and spoke to them. அந்த ரெண்டு பேர் பேசிக்கொண்டே கலங்கி கொண்டிருக்கும் பொழுது, And so when he was speaking to them, அவர் சொல்லுகிறார், and he said, உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? And why do thoughts or doubts arise in your hearts? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. இன்றைய மெசேஜ் சந்தேகம். And today's message, doubt. இன்றைக்கு சந்தேகம் என்பது எல்லாருக்குள்ளேயும் அதிகமாக காணப்படுகிற ஒரு காலம். And today it is the time where we can see the doubts and thoughts arise in many people. வேதத்திலே பலவிதமான காரியங்களை குறித்த சந்தேகங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது. And so in the scripture about many things and doubts are aroused. ஆனால் இன்றைக்கு உலகத்துல பார்க்கும் பொழுது வாழ்க்கையில அநேகர் இந்த சந்தேக ஆவியினால், வல்லமையினால், பிசாசினால் தாக்கப்பட்டு அநேக குடும்பங்கள் சிதறிக் கொண்டிருக்கிற ஒரு கால சூழ்நிலை. And this is the time and season we can see many families and many people's life is scattered because of the spirit of doubt in them. இந்த காலை வேளையில வந்திருக்கிற உங்களுக்கு கூட சில சந்தேகங்கள் இருக்கலாம். And you have come to this morning time and you also may engaged with many doubts. அது பல காரியங்களை குறித்த சந்தேகங்கள் இருக்க முடியும். And you may have doubts about many matters. சந்தேகப்படக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. I'm not telling that you should not doubt. சந்தேகம் நியாயமாக இருக்க வேண்டும். And your doubts must be reasonable. நியாயமில்லாத ஒரு சந்தேகத்தை மனசுல வச்சிட்டு சாப்பிடாம தூங்காம பைத்தியம் முடிச்ச மாதிரி அலைய கூடாது. And keeping unreasonable doubts in your mind, and you should not roam around without eating or drinking and lying down. இன்னைக்கு अनेक தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள பலவிதமான சந்தேகங்கள் இருக்கிறது. And today in the midst of the people of God we can see diverse doubts. நான் நினைக்கிறேன் மெஜாரிட்டிக்குள்ள இந்த சந்தேகம் இருக்கறனால தான் கர்த்தர் இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட்டோட வந்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe in majority of you or most of the people, and you have the spirit, and so the Lord came in our midst with this message. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். One thing you must understand. சந்தேகம் பிசாசின் ஆயுதம். And doubt or wavering, it is a weapon of the devil. சர்ப்பத்தினுடைய ஒரு ஆயுதம். And it is a weapon of the serpent. விக்கிரகத்தின் ஒரு ஆயுதம். Or we can say it is a weapon of the idol. விழுந்து போன வல்லமையினுடைய ஒரு ஆயுதம். Or it is a weapon of the fallen prophets. அது நீங்க விளங்கிக் கொண்டா இந்த சந்தேகத்துக்கு நீங்க இடம் கொடுக்க மாட்டீங்க. If you understand this, and you will not give room for your doubts. இன்னொன்று உங்களுக்கு சொல்லுகிறேன். I tell you another thing. சந்தேகம் என்பது சாபத்தினுடைய ஒரு வல்லமை. And doubt, it is the power of a curse.
அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். And you must understand this. இன்னைக்கு अनेகருக்கு இந்த சந்தேகத்தினுடைய போராட்டங்கள் இருக்கிறது. And today many are having the struggle regarding this doubts. அதனால தான் அவங்க குழம்புறாங்க. And so they are confused and இந்த lamenting. சந்தேகத்துல அவங்களுடைய உயிர் ஊசலாடுகிறதாக உபாகமம் 28ல நாம் பார்க்கிறோம். And we can read in Deuteronomy chapter 28 because of this doubts and their life gone in vain. உன் சந்தேகத்தினாலே உன் உயிர் ஊசலாடும். And so because of the doubts and your life may waver. நீ திகில் கொண்டிருப்பாய். And you will be terrified. உபாகமம் 28:66. 28:66 of Deuteronomy. உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும், உன் ஜீவனை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் திகில் கொண்டிருப்பாய். இதுதான் சாபத்தினுடைய ஒரு சக்தி. And this is one power of the curse. நீங்க அதை படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா when you read this verse, உபாகமம் 28 பார்க்கும் பொழுது, when you read in Deuteronomy chapter 28 15ஆம் வசனத்திலிருந்து from the verse 15 onwards, சாபத்தின் துவக்கம் அங்கே கொடுக்கப்படுகிறது. and so the starting of the beginning of the curse is given. நீ என்னுடைய கட்டளைகளின்படி நீ சரியாய் செயல்படாத பட்சத்தில், and so unless you follow according to my rules and இந்த laws, சாபங்கள் எல்லாம் உனக்கு வரும். and you will have all these curses. அந்த சாபத்தினுடைய ஒரு பகுதி தான் 66ஆம் வசனம். and so one part of the curse is verse 66. உன் ஜீவன் உன் வாழ்க்கை சந்தேகத்திலே ஊசலாடி கொண்டே இருக்கும். your life and shall hang in doubt. யாரை பார்த்தாலும் சந்தேகம். and so whomever you see you will doubt. அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் என்னது? பேய். and he that fear and whatever he sees will be like a devil. கயிறை பார்த்தா பாம்பும்பாங்க. and so looking into the rope they say snake. கீழ கிடக்கிற கோடு பார்த்தா பாம்பும்பாங்க. and looking into the rod down they may say it is a serpent. அவங்களுக்கு எதை பார்த்தாலுமே போராட்டமாவே இருக்கும். and whatever they look and they feel like a struggle. லைட் ஆஃப் ஆயிருச்சுனா ஏதோ பிசாசு போராட்டம்பாங்க. and so when the light is switched off and they say it is the thought of the devil. ஒரு வீட்ல டைல்ஸ் பட்டு பட்டு பட்டுன்னு வெடிச்சிருச்சுங்க. in one house the tiles it was broken down remains. அவங்க உடனே என்னைய கூப்பிட்டு ஜெபிக்க சொன்னாங்க. and so they called me and asked to pray. பாருங்க பிசாசு போராட்டம் டைல்ஸ் எல்லாம் வெடிக்குது. and said that and it is and the struggle or conflict of the devil, please pray because the tiles are broken down. பில்டிங் கான்ட்ராக்டர் கூட்டி வந்தா சொன்னாரு இந்த டைல்ஸ் பறிக்கும்போது ஏர் வெளிய போறதுக்கு வழி இல்லாம அடைச்சிட்டான். அதனால ஒரு டயத்துக்கு பிறகு அது என்ன செய்யும்? ஹீட்ல வெடிக்கும். இதுக்கும் பிசாசுக்கு என்ன இல்ல? நம்ம ஆளு எல்லாத்துக்குமே பிசாசுன்னு தான் சந்தேகத்துல தான் இருக்கறான். and so when we called the building engineer he said that and so because there was no air to come out and so the tiles is not broken and so they are telling it was a position or the problem of the devil. மரம் ஒடிஞ்சிருச்சுனா அதுக்கு ஒரு சந்தேகம். and when the trees are cut down and they doubt. புருஷன் ஒரு நாள் ஒரு 10 நிமிஷம் முன்னால போய்ட்டாலும் சந்தேகம், சீக்கிரம் வராவிட்டாலும் சந்தேகம். if the husband goes 10 minutes earlier or comes late and they doubt at him. உங்க எத்தனை பேர் இன்னைக்கு சந்தேகத்துல உங்களுடைய உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்குன்னு பாருங்களே. and check and how many of your life is hanging in doubts. அநேக புருஷர்களுக்கு மனைவி மேல பயங்கரமான சந்தேகம். and for many husbands and they doubt with their wife. அதேக மனைவிமார்களுக்கு புருஷன் மேல பயங்கர சந்தேகம். and so for many wives and they doubt their husband. இதை என்னாகமம் 5ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. என்னாகமம் 28ஆம் அதிகாரம் சாரி என்னாகமம் 5ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது எரிச்சலின் ஆவி என்ற ஒரு வார்த்தை அதுக்கு உபயோகப்படுத்தப்படுகிறது. and so when we read about this in Numbers chapter 5 and so the word called as zealous or the wrath is mentioned there. ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி மேல எரிச்சலின் ஆவி வந்தால் அவன் ஆசாரியனிடத்தில் அவளை அழைத்து கொண்டு போக வேண்டும். and so when the husband when he has a spirit of wrath upon her wife and he must take him to the priest. இன்னைக்கு अनेகருக்கு சந்தேகம் இருக்கிறது. today many are having doubts. இங்க பலவிதமான சந்தேகங்கள் இருக்கிறது. and today here we can see there are many kinds of doubts. சில பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸ் மேல சந்தேகம். and some children and they doubt at their parents. ஒரு நாள் ஒரு பையன் போய் அவங்க அம்மா முன்னால நின்னான். and one day the boy a son stood before his father. நான் சொல்றது உண்மை சம்பவம். I'm telling the real incident. கத்தி எடுத்துட்டு போய் முன்னால நின்னான். and he took the knife and stood before his father. அந்த அம்மா வந்து ஒரு கட்சியில பிரபலமான ஒரு ஆள். and so the person and he was so popular or famous in a party. அந்த லேடி வந்து கட்சியில பெரிய ஆள். and the mother and she was and so popular in the party. பட் பெந்தேகோஸ்லயும் அது கொஞ்சம் இங்க வாளை காட்டினா அங்க தலை காட்டுவாங்க. and so even at Pentecost and she will show her head hair and show the tail. ஒரு சிலர் இந்த 2 in 1 இருப்பாங்க பாத்திருப்பீங்க நீங்க. and some they will do the double act or 2 in 1. அதே மாதிரி அந்த சகோதரி. and the same the sister was. ஆனா நடந்தது என்ன? you know what happened? இவன் கத்தியை கொண்டு போய் நிப்பாட்டினான். and he took the knife and stood before her. என்னடா கத்தியை கொண்டு வந்து நிப்பாட்றேன்னு கேட்டான். and asked and why you took the knife before me. எனக்கு அப்பா யாருங்கறதை இன்னைக்கு நீ எனக்கு கரெக்ட்டா சொல்லணும். and he said and who is my father you must tell rightly. இங்க இருக்கறான வீட்டுக்குள்ள இவன் அப்பா இல்லன்னு சொல்றாங்களே. and they are telling and he is inside our house he is not my father. என்னோட அப்பா இன்னொரு இடத்துல இருக்கான்னு சொல்றானே இது உண்மையா இல்லனா இப்போ உன்னை குத்திடுவேன்னு சொன்னான். and she said that and is it true or not and whether this is my father. உள்ள இருக்கறவன் இல்லையா இவன் அப்பா இல்லையா?
and he was inside is my father or not. அந்த சகோதரி படபடன்னு ஒதறிச்சு. ஏன்னா அவன் கேட்டது உண்மையான கேள்விங்க. அதான் பிரச்சனை. And the sister, she was sure because the question asked by him, it was a real question. உள்ள இருந்தது உண்மையான அப்பன் இல்ல, அதான் உண்மை. And he was inside the house and he is not the true father. அந்த அம்மா இரு ஒரு ஃபோன் பண்ணி தரேன்னு சொல்லி உடனே ஒரு பாஸ்டருக்கு ஃபோனை போட்டு பாஸ்டர் இவனை கொண்டு போங்க இப்ப என்ன குத்திடுவான் போல இருக்குன்னு. And so the mother called to a pastor and said, and he was confusing or making this in the fan. 26 வருஷத்துக்கு பிறகு அந்த பையன்ட்ட ஒருத்தன் சொல்லிட்டான், ரகசியத்தை சொல்லிட்டான். ஏய் வீட்ல இருக்குது உங்க அப்பா இல்லன்னு சொல்லிட்டான். After 26 years and one person said the secret that he who is inside your house is not your true father. நீங்க யோசிச்சு பாருங்க. And this thing can see. சந்தேகத்தின் ஆவி ஒரு பொல்லாத ஆவி, அது வந்துருச்சுனா என்ன நடக்கும்னே தெரியாது. Spirit of doubt, it is an evil spirit. When it comes, we do not know what happens. மனைவி மேல சந்தேகம். And so doubting about your wife மேல சந்தேகம். and doubting with your friend. வேலைக்கு போவான் திடீர்னு வீட்டுக்கு வருவான் அப்படினா அங்க வீட்ல ஒரு சந்தேக ஆவி அவனுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். And so when he goes for the job, comes back, and so when he is wavering, we can see he had a spirit of doubt. ஃபோன் பண்ண மாட்டாங்க. He not call. ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டாங்க. And when they call, they will not pick up the call. இல்ல 24 hours அது பிஸியாவே இருக்குங்க. Or the line will be engaged and busy all 24 hours. இதெல்லாமே சந்தேகத்தினுடைய ஆவிகள் இல்லாவிட்டா சந்தேகத்தினுடைய தூண்டுதல்கள். These are all the spirit of doubts or the provoking of doubts. செல்லாலேயே இன்னைக்கு பெந்தேகோஸ்ல பாதி பேருடைய குடும்பம் ஆடிக்கிட்டு இருக்குங்க. And because of cell phones and many of the Pentecostal families are hanging or it was moving. நல்ல ஆவிக்குரியவங்க கூட இந்த செல்லுனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. And so many spiritualists and they are affected by the cell phones. ஒரு சகோதரி தன்னுடைய புருஷனுக்கு இந்த என்ன ஜோடி கார்டா, புருஷனுக்கு மனைவிக்கு ஜோடி கார்டு. ஜோடி கார்டுனா அந்த கார்டுல வந்து ஃப்ரீ, ரெண்டு பேரும் ஃப்ரீயா பேசிட்டே இருக்கலாம். And so in this jodi card, and so they can speak freely through the cell phones. அதுக்கு காசே கிடையாது. And there is no amount for it. இவனை போய் ஸ்வீட் கடையில போய் ஸ்வீட் வாங்கிட்டு வர சொல்லிச்சு. And so he went to the sweet shop and asked to purchase a sweet. அங்க போன உடனே இது ஃபோன் பண்ணிச்சு, போய்ட்டீங்களான்னு. And so when he reached the shop and she called to him கடையில தான் இருக்கிறேன் and அப்படினா. said, I am in the shop. உடனே அங்க ஒரு குழந்தை ஸ்வீட் வாங்குற இடத்துல கொண்டு வந்த ஒரு குழந்தை ஒயின்னு கத்திருச்சுங்க. And one child in the shop and shouted, கர்த்தருக்கு முன்னால உண்மையை சொல். And said before the Lord, tell me the truth. நீ ஸ்வீட் கடையில இருக்கறியா இல்ல ஒரு குழந்தை இருக்கிற வீட்ல இருக்கறியா? Are அது you- யார் குழந்தை அழுகிறது? Are you in the sweet shop or are you in some other house and whose child is crying there? இது பிரசங்கமா இருக்கறனால நான் இடம் பொருள்லாம் சொல்லாம இருக்கறேன். ஊரு பேர்லாம் எனக்கு நான் என் சபையில தான இருந்துச்சு, அதனால நான் தெளிவா சொல்லுவேன். And so it was at my church and so I am not mentioning the name and the place. நான் எதுக்கு இத சொல்றேன்? சந்தேகம் பிசாசின் ஆயுதம். And why I am telling this, and doubt, it is a weapon of the devil. ஒரு நாள் அவர் கார் எடுத்துட்டு ஏன் கூட நீ வாப்பா சென்டர் ஃபெய்த்தம் போலான்னு கூட்டி போனேன். And one day I took him in my car and said, let us go to the Center Faith Home. திரும்பி வர்றதுக்குள்ள போன் வந்துகிட்டே இருக்கு, நீ பாஸ்டர் கூட இருக்கியா இல்லையா? உடனே அவர் சொல்றாரு பாஸ்டர் இருக்கிறாரு, வேணா கொடுக்கட்டான்னு. நான் சொன்னேன் என்கிட்ட கொடுன்னு. ஏன்னா வந்துச்சு 4 போன் வந்துருச்சு. அப்ப நான் சொன்னேன், ஏமா கொஞ்சமாவது கார் ஓட்ட விடு, நான் தெரியாம கூட்டு வந்துட்டேன். உனக்கு இப்படி ஒரு ஆவி இருக்குன்னு எனக்கு நிச்சயாது, தெரியவே தெரியாது. ஆனா ஆவியில நிரம்புறது அந்நிய பாஷை பேசுறதெல்லாம் பயங்கரம். புருஷன் என் கூட தான் இருக்கிறான்னு சொன்னா கூட நம்பிக்கை வர மாட்டேங்குது. And so though she said that and your husband is with me, and she cannot believe, and because of doubt and she continued to speak or called him. இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற अनेகர் இப்ப குழம்புறீங்க. And so they that are hearing this preaching and many may lament. உங்களுக்குள்ள இப்ப சந்தேகம் புதுசா வர்றதுக்கு வாய்ப்புகள் எழும்புகிறது. And so and there are some chances for the new doubts to arise in your hearts. ஆவியானவரே பேசுறாரு போல இருக்கு, இப்படி தான் இருக்குமோ அப்படினு நீங்க யோசிக்கிறீங்க. And you are thinking and the spirit of God is dealing with me, and will it be like this? முதலாவது சந்தேகம் சாபத்தினுடைய ஒரு ஆயுதம், பிசாசின் ஒரு ஆயுதம். And first of all, curse, it is the weapon of the devil, or it is a weapon நான் of முதலாவதே thieves. சொன்னேன், நியாயமான சந்தேகங்கள் எழும்பலாம். I said in the earlier, and there may be reasonable doubts. இது இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா அப்படினு ஒரு சந்தேகம் வரலாம். And you can doubt, and will it be like this or will it happen ஆனா like that? சந்தேகமே உண்மை என்று நீங்கள் நிரூபிக்க கூடாது. But you should not prove that and doubt it is a true or it is real one. ஒரு காலத்துல உலகத்து மனுஷன் தான் சொல்லுவான் செய்வனை ஏவல் பில்லி சூனியன். இப்ப நம்ம ஆளுங்களே முக்கால் வயசு வரை இதே பாட்டு தான் பாடுறாங்க. And earlier days, and so the worldly people will say, and it may be the provoking of the spirit or the witchcraft or any magics, but nowadays even our people, they started to lament like this. இதுக்குனே ஒரு கூட்டம் பாஸ்டர்ஸ் ஒரு கூட்டம் ஜெப வீரர்கள் இருக்காங்க. ஆமா உன் அண்ணன் தான் வச்சிட்டான், அதோட தொலைஞ்சாங்க. And so some fasting prayer group or some prayer groups are there and said that your brother provoked against you. இவங்க சொல்றதெல்லாம் உங்க அண்ணன் செஞ்சிட்டான், உங்க அக்கா செஞ்சிட்டா, உங்க தம்பி செஞ்சிட்டான், இப்படியே சொல்லி இவன்ட காணிக்க வாங்கிக்கிட்டே உட்கார்ந்துட்டே இருப்பான். ஆனா துரத்தியே விட மாட்டான், துரத்த முடியாது அவனுக்கு. And whatever, and they say that and said that, and brother or sister provoked or spirit against you, and so they will keep telling this, but they will not chase the spirit out, but they receive or get a money or offering from them. சந்தேகத்தினால ஆவிக்குரிய குடும்பங்கள் விழுந்து போய் இருக்கிறது. Because of doubts, the spiritual families were fallen. अनेक ஆவிக்குரியவர்கள்
தடுமாறி இருக்காங்க. And many spiritual people and they stumble in their ways. உங்க யாருக்குள்ளயாவது சந்தேகம் இருக்கா? Among you is there any doubts in? பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். And you have to abstain from all evil appearance of evil. சந்தேகப்படுற மாதிரி ஒரு புருஷன் நடக்கவே கூடாது. And your husband should not walk that you may doubt. சந்தேகப்படுற மாதிரி ஒரு மனைவி நடக்க கூடாது. And the wife should not walk in the ways that they may doubt at others. நீதிமொழி 31ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது? And what Proverbs chapter 31 says? குணசாலியான ஸ்திரீயை அவளுடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். And so it says, and the virtuous woman and the heart of her will the husband believe. புருஷனுடைய இருதயம் உன்னை நம்பணும். And the husband heart should believe you. அப்படி யாராவது வந்து உன்னைய பத்தி உன் புருஷன்ட்ட தப்பா சொல்லி கொடுத்தா கூட உன் புருஷன் சொல்லணும், இல்ல என்னுடைய மனைவி பாக்கியவதி, என்னுடைய மனைவி குணசாலி, அவ அப்படி டைப் கிடையாது அப்படின்னு சொல்ற அளவுல நீ வாழ்ந்து காட்டணும். If someone gives evil report about you, your husband must say, and she was a virtuous woman and she will not do like this, and you should live such a life. உன்னுடைய மனைவியினுடைய இருதயம் உன் புருஷனை நம்பணும். And your husband heart must believe, or your wife heart must believe the husband. என் புருஷன் யாரையும் பார்க்க மாட்டாரு. And you must say, and my husband will not see அடுத்த ஆளை anyone. ஏறெடுத்து பார்க்க மாட்டாரு. And he will not look any person. என் பையன் அப்படி கிடையாது. And my son is not like this. என் பொண்ணை நான் அப்படி வளர்க்கல. And I did not grow up my அந்த daughter like அளவு this. உனக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். And so you must have the certainty to that இன்னைக்கு extent. அநேகர் சந்தேகங்கள்ல உங்களுடைய உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. Today many of your life are hanging in doubts. இன்னைக்கு எத்தனை பேர் சந்தேகத்துல வாழ்க்கையில போராடிக்கிட்டு இருக்கீங்க? And so how many on your life you are doubted or you are confused in these doubts? ஆண்டவருடைய சமூகத்துல அந்த சந்தேகங்களை வையுங்கள். And you have to place your doubts in the presence of உங்க God. மனசுல ஏதாவது ஒரு குழப்பம் வருதுன்னா தேவ சந்நிதியில அதை வைங்க. And if there comes any confusion in your mind, place it in the presence of God. உடனே நீங்க பேப்பர்ல போடணும், பிராட்காஸ்ட் பண்ணணும் அப்படினு ஆசைப்படக்கூடாது. And you should not think or you should not desire to publish in paper or to broadcast. அதை விசாரிங்க. You must inquire. அதை தீர விசாரிச்சு உண்மைனா அதை நீங்க சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லி தேவ சமூகத்துல வைக்க வேண்டும். And so you have to inquire, and if it is true, where you have to place, and you have to place in the presence of God. இந்த சந்தேக ஆவிக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா உங்க சந்தோஷம் மொத்தமா வெளிய போய்டும். When you give room for the spirit of doubts, and you will totally lose your joy. எத்தனையோ குடும்பங்கள் இப்படி ஆயிருக்கு. And many of the families are done like this. நான் அடிக்கடி சொல்லுவேன். I used to see often. ஒரு அருமையான குடும்பம். And it is a good family. நல்ல வீடு வாசலோட இருந்தாங்க. And they were with good house and possessions. அவருக்கு கவர்மெண்ட் ஜாப். And so he had a government job. அந்த சகோதரிக்கு டீச்சர், நல்ல கவர்மெண்ட் போஸ்ட் தான். And so the sister, and she had a government post as a teacher. பட் அந்த சிஸ்டருக்கு But that sister, கொஞ்சம் காது கேட்காது. and she cannot hear well. இதுதான் பிரச்சனைங்க. And that was the problem. அவங்களுக்கு அருமையான ஒரு பொண்ணு. And she had a good daughter. 4 பையங்க. And 4 sons. 3 பையங்க, நல்ல பையங்க. And 3 to 4 sons. ஆனா பிரச்சனை என்னன்னா, you know what's the problem? இந்த சகோதரிக்கு காது கேட்காது. But this sister cannot hear properly. இதுதான் ப்ராப்ளம். And that was the problem. அவர் அந்த கஷ்டத்திலயும் அந்த சகோதரியை கொண்டு போய் ஸ்கூல்ல விடுவார். In midst of the difficulty, and she will drop the child into the home. ஸ்கூல்ல விடும்போது, and when she came drop அந்த ஸ்கூல்ல உள்ள டீச்சர்ஸ் எல்லாம் இவரை பார்த்து விஷ் பண்ணுவாங்க. And the teachers in the school used to wish him. இந்த அம்மா முதல்ல அத வந்து நார்மலா எடுத்துக்கிச்சு. And so this mother took it normally in the beginning. அதுக்கு பிறகு அவங்க கொஞ்சம் பரிச்சயமானபடினால கொஞ்சம் நின்னு என்ன சார் சாப்பிட்டீங்களா இப்படி கொஞ்சம் பேச்சு அதிகமாச்சு. And so when they started to practice well, and they started to speak among them. இந்த அம்மாக்கு கேட்காது, அதான் பிரச்சனை இப்போ. And she cannot hear properly, and that was a problem. பட் அதே problem. வண்டியில பையன் வர்றான். At the same hole, and the son came to the pond. அவனும் அவங்க ஸ்கூல்ல தான் படிக்கிறான். And he was also studying in the same school. இந்த அம்மா எல்லாரும் போன உடனே பையனை கூப்பிட்டு அப்பா அந்த டீச்சரிடம் என்ன பேசினார். And this mother, after everyone departs, and used to ask, and what father spoke to the teacher. இப்பதான் திரி என்ன செய்யறாங்க, பட்டாசுக்கு பத்த வைக்கிறாங்க. And so now, and she was started to fire the cracker. அவன் டெய்லி சொல்லுவான் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டார். அது என்ன டெய்லி அவ கேக்குறா? And every day used to ask her, are you well? And how she can ask every day the same question? இனிமே என்னை நீ ஸ்கூல்ல கொண்டு வந்து விட வேண்டாம். And said that, and you need not drop me to the school any day. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விரிசல் வந்துகிட்டே இருந்துச்சு. And this is how, and the breach started to open. ஒரு டைம் வந்தபோது one time came, நான் என் சம்பளத்தை உன்கிட்ட தர மாட்டேன். and said that I will not give my salary to you. உடனே அவர் சொன்னாரு, சரி இவள்கிட்ட போய் என்னத்த பேசுறது நியாயத்தை, ஓகே வச்சுக்கோ. And said that, and what to speak about the cause, and you can keep with you. நான் காய்கறி தான் வாங்குவேன். And I will get only vegetables. நீ தான் அரிசி வாங்கி போட வேண்டும். And you have to give me the price. சரி அரிசி வாங்கி போடுறேன். And said, okay, I'll purchase the rice. இப்போ சாப்பாட்டுல ரெண்டு பேருக்கும் டிவைட் ஆயிடுச்சு. And now they were divided in the food. இப்போ என்ன பண்றது? Now what to have do? அந்த அம்மாவுக்கு சந்தேகம் போல. But till now, and she cannot lose the doubts. இந்த ஆளு எப்படி இப்படி மாறிட்டான்? And how this man was changed. உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கறானே. And he was not accepting the truth. ஒரு நாள் மரியாதை இல்லாம பேசினார். And so one day, and she spoke irrespectfully. மரியாதை ரொம்ப குறஞ்சிச்சு. நீ வாங்குற லெவலுக்கு
லெவலுக்கு போயிட்டாங்க. And so they went for saying that and Eucanians. அது அவருக்கு மனசு உளைச்சல். And so he was tortured in mind. நல்லா இருந்த குடும்பத்துல இப்படி ஒரு போராட்டம் வந்துருச்சே. And so in a good family and such problem entered. தப்பு பண்ணிருந்தா பரவாயில்லை. And if I committed mistake okay. இவ இப்படி பண்ணிட்டாளே. But she did like this. சரி மரியாதை இல்லாம பேசியாச்சு. இனிமே இந்த வீட்ல நமக்கு சாப்பாடு வேண்டாம். And so spoke irrespectfully, okay, let me don't have food in this house. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாட குறைச்சாரு. And this is how he started to decrease the food. உடனே அது கேட்டுச்சு. And she asked. அப்ப எங்கே நீ சாப்பிடுகிறாய்? And said, and you are eating somewhere. அடுத்த வாண்டி நெக்ஸ்ட் ட்ராக்ல ஏறுதுங்க. And so now she started to move into the next track. சம்பளத்தை என்ன பண்ணுகிறாய்? And so what you're doing with your salary? இது இன்னும் திருப்பியும் டெவலப் ஆச்சு. Again it started to develop. இந்த மனுஷனுக்கு அதிக மன உளைச்சல்ல சுகர் பேஷண்டா மாறிட்டான். And so because of the mental torture and he became the person of diabetics. கொஞ்ச நாள் ஆனது. And after some days கால்ல ஒரு கட்டி வந்தது அந்த சகோதரனுக்கு. And he had a tumor in his legs. காலெல்லாம் அழுகி போனது. And so his legs started to worm. செத்து போனார். And he died. அன்னைக்கு தான் அந்த சகோதரியுடைய அண்ணன் தம்பி எல்லாம் வந்தாங்க. On that day the sister's brother and came to the spot. அப்பதான் தெரிஞ்சது ஒரு தப்பும் செய்யாம அநியாயமா வாயில்லா பூச்சிய கொன்னுட்டாளேன்னு சொல்லி சாவு வீட்டுல வச்சு அடி ஊறிச்சிட்டானுங்க இவளை. கொன்னுட்டியே புருஷனை கொன்னுட்டியே சந்தேகப்பட்டே கொன்னுட்டியே போச்சேன்னு சொல்லிட்டாங்க. And so all the brothers beat him fiercely saying that and so unreasonably you blamed upon him and so without any reasons and you doubted him at the second. செத்த பிறகு இந்த அம்மாக்கு மனம் திரும்புதல். And so after he died and so she got repentance. அடியில விழுந்த உடனே ஆமா இல்ல அவரு உண்மையா இருந்திருந்தா அந்த டீச்சரோட பேசியிருந்தா கூட தானே போயிருக்கணும். இந்த ஆள் செத்து போயிட்டானே அப்ப நம்ம தான் சந்தேகப்பட்டோம். ஐயோ போச்சே என் வாழ்க்கை போச்சேன்னு இதுக்கு சுகர் வந்துச்சு. And then after and she got attacked by this diabetics by lamenting saying that and if you had committed mistake and you were alone with him. இதெல்லாம் ஷார்ட் டைம்ல நடக்குதுங்க. And this all happened in a short time. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? Do you believe? அந்த அம்மா செத்து போச்சு. And she died. அதோட அதுக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. நம்ம விசுவாசியா இருந்து முட்டாள்தனமா இப்படி பண்ணி ஒரு அருமையான குடும்பத்தை கெடுத்துட்டோமே, அந்த மனுஷனை சாவடிச்சிட்டோமே, ரத்தப்பழி நம்ம மேல வந்துருமோ ரத்தப்பழி நம்ம மேல வந்துருமோன்னு செத்தே போச்சு. And she got upset saying that and so unreasonably we doubted him and so we corrupted the good family and so because of that and she thought and the blood may come upon him. At last she died because of this problem. ரெண்டு பேர் நடக்கறாங்களே நான் இருந்தேன். And so I was in the place where they danced. எப்படி இருக்கும்? And how it would be? வீடு இருக்கு, அம்மா அப்பா இல்ல. And she had house, no father and mother. அந்த குடும்பம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. See how will be the situation. அந்த பெண்ணை எடுத்து கெல்லிஸ் வைத்தம்ல ஒரு பாஸ்டர் வளர்த்தாரு. And so taking the daughter on pastor and grew her in the Kellis Faithom. அது ஊழியத்துக்கு வந்தது. And she came to ministry. ஊழியத்துல மரித்தது. And she died in ministry. ரொம்ப சின்ன வயசுலயே வந்து 2-3 வருஷத்துல செத்து போச்சு. And within 2 to 3 years in the young age she died in the ministry. இந்த மூத்த பையன் And he was the elder son. குடிகாரனா மாறினான். And he became a drunkard. ஒண்ணுமில்லாம போனான். And he became nothing. அடுத்த ரெண்டு பிள்ளைங்களை And next 2 sons. அநாத ஆசிரமத்துல சேர்த்தாங்க. And they took him in the orphanage house. இந்த மூத்த பையன் போய் ஒரு பையனை பார்க்க அந்த பையனை ரெண்டு பேரையும் பார்க்க போனான். And so the eldest one he was to look after the other 2 sons. பார்க்க போன இடத்துல அங்க உள்ளவங்க சொன்னாங்க இந்த பையன் வந்து ரொம்ப சேட்டை பண்றான். And the place where he went to meet him and said that and this boy and he was so naughty in nature. இவன் போய் அவனை அடிச்சிட்டான். And so he went and beat him. அந்த பையன் அத தாங்காம அன்னைக்கு நைட் சூசைட் பண்ணி செத்து போயிட்டான். And so he cannot bear this on the same night and he committed suicide. இப்ப ரெண்டே பையன். Only 2 more sons. ஒருத்தன் குடிகாரன். And one was a drunkard. ஒருத்தன் நார்மல். And one he was a normal person. நான் எப்படி சொல்றேன்னா இந்த சந்தேகத்தினுடைய வேறு எப்படிலாம் அழிச்சிட்டே போகுதுன்னு பாரு. And see why I am telling this and how the roots of doubt is destroying them. இந்த குடிகாரன் குடிச்சி வீட்லயே செத்து யாருக்குமே தெரியாம அழுகி போனான். And this drunkard because of more drinking and he was corrupted and died in the house. கடைசில இந்த பையன் தப்புன பையன் ஊழியத்துக்கு வந்தான். The boy who was escaped at last he came to ministry. அவனும் இப்ப ஊழியத்துல இல்ல. Now he was also not in the ministry. யார் அவன் அப்படினா நீங்க டக்குன்னு சொல்லிடுவீங்க. And so if I tell who is that you will tell the name. இன்ன 2-3 க்ளூ கொடுத்தேன்னா நீங்க ஊர் பேர்லாம் போய்டுவீங்க டக்குன்னு. And so when I give 2 or 3 clues and you will go to the place and to the spot. தொடக்கம் என்ன? And where is the beginning? சந்தேகம். Doubt. தயவு செய்து சந்தேக ஆவிக்கு இடம் கொடாதீங்க. சந்தேக ஆவிக்கு இடம் கொடுக்கிற அளவுல நீங்க நடந்து கொள்ளாதீங்க. And please give room for not for the spirit of doubts and you should not walk in the ways that others may doubt at you. நான் இப்படி தான் பேசுவேன். And I will speak in this way. நான் இப்படி தான் வண்டியில போவேன். And so I will go in this vehicle. தப்பு. It is wrong. எனக்கு தெரியும் எவ்வளவு பிரச்சனைகள் நாங்க சந்திக்கிறோம். And so I know we are facing many problems. ஒரு சகோதரி கல்யாணம் ஆகி புருஷனோட போயிட்டு 2-வீலர்ல போனாங்க. And one sister after getting married and she gone with the husband in a 2-wheeler. போகும்போது திடீர்னு கை காட்டினான்.
And so when he was moving and she shook her hands. யாருக்கு தெரியுது? You know whom it was? ரியர் கண்ணாடியில புருஷன் பார்க்கறான் வண்டி ஓட்டிக்கிட்ட. ஏய் யாருக்குடி கை காட்டுற அப்படிங்கறான். And the husband asked whom you are shaking your hands, and through the mirror and he saw this. எங்க மாமாவுக்கு. And said that to my uncle. கல்யாணத்துல இந்த மாமாவை நான் பார்க்கவே இல்லையே. And said that during the time of marriage I did not see your uncle. இதெல்லாம் இந்த பஞ்சாயத்துல நானு ரெண்டு பாஸ்டர்ஸ் உட்கார்ந்திருக்காங்க. And so in this cause and 2 or 3 pastors and were sitting there. அவன் சொல்றான் எனக்கு கல்யாணத்துல ஒரு இன்ட்ரோ듀ce பண்ணாத ஒரு மாமே ரோட்ல வரா நீ கை காட்டுற. அது எப்படி? இதான் क्वेश्चन. And he said that, and the question was, and so the uncle which was not attended the marriage and you were saying wringing the hands, and how it is அதுல possible? இருந்து இந்த பயலுக்கு நாலாவது நாள்ல இருந்து சந்தேகம் பிடிச்சது பாருங்க. தான் வீட்ல கூட தான் அண்ணன் தம்பிட்ட கூட பேச விடாம வீட்டை பூட்டி வச்சிட்டு தான் வேலைக்கு போவான். மத்தியானம் டீ டைத்துக்கு ஓடி வந்துருவான் வீட்ல வந்து பாப்பான். And from the day onwards and he started to doubt at her, and even when he was going to the job and he will lock the door alone not to speak with even own brothers. இப்படி யாராவது இருந்து தயவு செய்து உங்க குடும்பத்தையும் ஆவிக்குரிய வாழ்க்கையையும் நித்திய வாழ்வையும் விட்டுறாதீங்க. If there is anyone among you like this, and you should not lose your spiritual life and eternal life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வேதத்தின் சந்தேகங்கள் நம்ம இப்ப உள்ள வர்றோம். And now we are coming to the doubts of the scriptures, which is mentioned in John the Gospel chapter 10. யோவான் 10:24. Chapter 10 verse 24 of John. அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்துமாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர்? நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு சொல்லுங்க. எங்க ஆத்துமாவுக்கு பயங்கரமான சந்தேகம். நீர் கிறிஸ்துவா, நீர் தான் கடவுளா, நீர் தான் வர வேண்டியவரா, எங்களுக்கு பயங்கர குழப்பமா இருக்குன்னு சொன்னாங்க. And said unto them, how long dost thou make us to doubt? If thou be Christ, and tell us plainly. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே குழப்பமாயிருச்சு. கிறிஸ்து வருவார்னு சொல்றாங்க, இவர் நான் தான் கிறிஸ்துங்கறாரு. ஒரே क्वेश्चन அவங்களுக்கு. And they all had a doubt and a question and said that Christ will come, and is this a Christ? எதுவரைக்கும் எங்கள் ஆத்துமாவுக்கு நீர் சந்தேகத்தை உண்டு பண்ணுவீர்? And how long dost thou make us doubt to our souls? நீதான் கிறிஸ்துன்னா அதை எங்களுக்கு தெளிவா சொல்லுங்க ஆண்டவரே. And if thou be Christ, tell us plainly, Lord. இயேசுதான் கடவுளா, அதை தெளிவா சொன்னாதானே அவனுக்கு புரியும். If Jesus is the Lord, and if they tell clearly, they can understand. இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா இயேசுவும் ஒரு கடவுள் நினைக்கிறாங்க. And what are many thinking in these days, and Jesus also one of the God. புத்தர், இயேசு, Buddha, and say Buddha and Jesus. புத்தர், இயேசு, காந்தி, இது யார் கூட சேர்த்துட்டான்? யார? மண்ணான மனுஷனை விண்ணான தேவனோடு இணைக்கிறார்கள். And Buddha, Jesus, Gandhi, and so they joined the earthly man to the heavenly God. இன்னைக்கு அநேகருக்கு ஆண்டவர் மேலேயே சந்தேகம் இருக்கு. And today many they have doubt upon God. ஆண்டவர் தான் கடவுளா? Is God is the only God? இன்னைக்கு வித்தியாசமா சொல்றாங்களே. And today they are telling in different ways. இல்ல வேற கடவுள்னு சொல்றாங்களே. And they are telling there are different gods. கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி தான் கரெக்ட்டா? இல்ல யெகோவா சாட்சி தான் கரெக்ட்டா? இது ஒரு பெரிய குழப்பத்தை சந்தேகத்தை எழுப்பி விட்டுட்டாங்க. And they are arising many doubts, and so there is God the Father and Son and Holy Spirit. Is the true God among them, or are they also arising doubts about Jehovah Witness? இது எல்லாருக்குமே இருக்கிறது பிரியமானவர்களே. And these doubts are found in many people. யோவான் ஸ்நானகனை குறித்து நீங்கள் படிச்சு பாத்தீங்கன்னா, when you read about John the Baptist, இயேசுவுக்கு 6 மாசத்துக்கு மூத்தவர். and so he was so ill to the 6 months to Jesus Christ. வனாந்தரங்களிலே அவன் உருவாக்கப்பட்டவன். And he was found in wilderness. அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் வெளிப்பட்டான். And he had the spirit of Elijah and power, and was revealed. அவன் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறான். And he gave baptism to Jesus Christ. அவனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது. And so one commandment was given நீ to him. ஞானஸ்நானம் கொடுக்கும்போது, and when you baptize him, ஆவியானவர் யார் மேலே புறாவின் ரூபமாய் இறங்குறாரோ அவர்தான் தேவகுமாரன், அவர்தான் கிறிஸ்து. and he is the son of God and Christ, in whom and the doubt descends when you baptize. அதனால அவனுக்கு எப்பவுமே என்ன செய்வான் சொல்லுங்க? யாருக்காவது ஞானஸ்நானம் கொடுக்கும்போது உஷாரா கண்ணை திறந்து பாத்துக்குவான், புறா இறங்குதா இல்லையா. And when he give water baptism, and so he used to open his eyes and used to see and whether the doubt descends or not. நீங்க உங்களுக்கு அப்படி சந்தேகம்லாம் இருக்கா? Is there any doubts among you like this? நம்ம ஆளுங்க கூட சிலர்லாம் ஜெபம் பண்ணும்போதே கண்ணை திறந்து பாத்துக்குவாங்க, எங்க யாரெல்லாம் எங்க இருக்கா போறா வரான். And so some while they are praying and they will open their eyes and see whether they are not or not. உங்களுக்கு அப்படி சந்தேகம் இருக்கா? And do you have doubt? எனக்கு ஊழியத்துக்கு எடுக்கும்போது அப்படி ஒரு குழப்பம் இருந்துச்சு. And so when I was in ministry, I had this confusion. ஊழியத்துக்கு நானும் இன்னொரு பிரதர் எடுக்கப்பட்டோம். And so myself and another brother was taken to the ministry. ஒன்னு நாசரேத், ஒன்னு தூத்துக்குடி. And one was at Nazareth and another Tuticorin. இந்த சைடுல 8 சிஸ்டர்ஸ். And on the other side 8 sisters. எனக்கு இப்ப ஆண்டவருக்கும் ஒரு உடன்படிக்கை. And so there was a covenant between me and God. நீங்க என்னைய செலக்ட் பண்றீங்கனா, and if you select me, என்னைய தான் ஃபர்ஸ்ட் கை வைக்கணும். and they must place hands upon me first. அந்த வயசுல எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்த ஒரு அற்பமான ஒரு ஆசை. And so I was young in age also, I had a mere desire.
கொஸ்டினே கேட்க கூடாது. And so they should not arise any question. ஏனா டிபிஎம்ல வந்து ஊழியத்துல இந்த இன்டர்வியூல கேக்குற கொஸ்டின் தான் குழப்பமேங்க. Because in a TPM and so while they ask questions the interview will cause confusion. பட்டக்னு கேள்விகள் மாறி வரும். அந்த கேள்வியில ஒண்ணுல அப்படி விட்டுட்டோம்னா வெளிய போட்டுருவாங்க. All of a sudden they ask question and if we miss any question and they will tell us to go out. நீ எதற்காக ஊழியத்துக்கு வருகிறாய்? And for what purpose you are coming to ministry? ஒரு சகோதரி சொல்லுச்சு இயேசுவுக்காக வாழும்படியாக. And so one brother said that and to live for Jesus. சாரி வெளியே போகவும். And said sorry please go out. அப்ப வெளிய உள்ளவங்க எல்லாம் கேட்டாங்க என்ன நீ வெளிய அனுப்பிட்டாங்க? And so they that are outside asked and why did you come out? ஏனா அடுத்து உள்ள போனா கேள்விக்கு பதில் சொல்லணும் இல்லையா? Because the next person must answer the question when the same question was asked. உடனே அவங்க சொன்னாங்க நான் இப்படி கேட்டாங்க இயேசுவுக்காக வாழணும். அடப்பாவி இயேசுவுக்காக சாகிறதுக்கு தான வாழ்றதுக்கு தான் விசுவாசியா வாழ்ந்துட்டே இருக்கலாமே சாகிறதுக்கு தான ஊழியத்துக்கு வரணும். And if you want to live you can live as a believer for Jesus but to die you must come to the ministry. மிலிட்டரிக்கு எதுக்காக போகிறாய்? And why you are going for the army or military? சொல்லுங்க. இந்தியாவுக்காக வாழ்றதுக்கா? இந்தியாவுக்காக சாகிறதுக்காக தான் மிலிட்டரிக்கு போணும். And not to live for India but to die for India. இப்படி ஒரு கேள்வி. So such a question. அதனால எனக்கு ஒரு ஆசை. So I had a desire. கேள்வியே கேட்க கூடாது. And they should not ask any question. ஃபர்ஸ்ட் என்னை எடுக்கணும். And so I must be the first இப்படி person. அப்ப எனக்கு வயசு என்ன 19 வயசுங்க. And so I was 19 years old. அதனால ஒரு ஆண்டவர்ட்ட போராடிட்டு இருந்தேன். And so I strove hard with God in those days. எல்லாருக்குமே நைட் இன்டர்வியூ முடிஞ்சு போச்சு. And so the interview was over to all. எனக்கு நைட் இன்டர்வியூ இல்ல. And there was no interview at night for me. பாதி எழுதின ஃபார்ம். And so I filled up the form. பயம் வந்தது. And so I got fear. அப்படியே சென்டர் பாஸ்டர் டேபிள்ல வச்சிட்டேன். I placed in the table of center pastor. சாட்சி எழுதுனேன்னா ஞாபகம் இல்ல. And so I don't remember whether I wrote the testimony. அப்படியே எந்திச்சு வெளிய போனேன். And I went out. பயமாவே இருந்துச்சு. And so I was afraid. குழப்பமாவே இருந்துச்சு. I was in a confused state. அப்படியே போனேன் பாஸ்டர் சென்டர் பாஸ்டர் கார் ஒரு ஓரத்துல நின்னுச்சு. டயர்ட்ல பின்னால ஏறி உட்கார்ந்தேன். And so when I went out and so there was a car of the center pastor and so I sat on the tire. 4-5 நாள் கன்வென்ஷன் வேலையில தூங்கி விட்டேன். And so because of the convention work on 4 or 5 days I slept. நைட் மழை எல்லாம் பெஞ்சிருக்கு. And so it rained on the night. இவங்க அந்த டிரைவர் என்னைய கவனிக்காமலே கொண்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டான். And without listening and the driver parked in a corner. நைட் எல்லாம் தேடுறாங்க இன்டர்வியூக்கு. All throughout the night they searched me for interview. 9 பேருக்கு இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு நைட். And the interview got over for 9. எனக்கு எங்க இன்டர்வியூ நான் தான் இல்லையே இவனை தேடி பார்த்தா வீட்லயும் இல்ல. ஓடி போய்ட்டோம்னு நினைச்சாங்க வீட்டுக்கு போனா வீட்ல இல்ல. இங்க பார்த்தா தேடனா இல்ல. எங்க தான் போய் தொலைஞ்சானே யாருக்குமே தெரியாது. நான் எங்க இருக்கறேன்? யோனாவை போல கார்ல டங்கஜன்ல இருக்கறேன். I'm not in the house and also in the faith home so they searched all around the place I was missing and so like Jonah and I also inside the car. திடீர்னு காலையில எழும்பினேன். And so on time it begins. பட்டபட்டன்னு எந்திரிச்சு ரூமுக்கு ஓடி வந்தேன். And so I went to the room suddenly. ஃபார்மையே காணோம். And there was no form. பாஸ்டர் ரூமுக்குள்ள பூந்து பார்த்தா ஃபார்மை காணோம். And so when inside there was no form. பாஸ்டர் வந்தார். And so pastor came. பாஸ்டர் கேசி வர்கீஸ் அவர்கள். And pastor Casey Varghese. ஏய் எங்க போயிருந்த நைட்? And he asked and where did you go at night? நான் இப்படி போனேனா கார்ல. And said that இனிமே இன்டர்வியூ கிடையாது இனிமே அடுத்த வருஷம் தான். சான்ஸ் முடிஞ்சு போச்சே. And said that there's no chance the interview was over and you must appear in the next year. என் ஃபார்ம் காணோம். And said and the form was missing. நான் பாதி தான் எழுதினேன் அப்படினு. And so I written only half of the form. அதெல்லாம் விட்டுரு. And leave it. ஃபார்ம் இப்போ வரும் நிரப்பிறேன். And said that and you will get another form fill it now. இன்டர்வியூ நான் உனக்கு அட்டெண்ட் பண்ணிட்டேனாரு. And so then I went interview. எப்படி? தப்பிட்டேன் நானு. And so I was escaped. விட்டுட்டாங்க. அதெல்லாம் அவன் ஏன்ட்ட தான் இருக்கறான். அதெல்லாம் ஒண்ணு இன்டர்வியூ தேவையில்லைன்ட்டார். ஒரே போடா எனக்கு இன்டர்வியூ நைட் இன்டர்வியூ கிடையாது. And the pastor said okay let him not do an interview and there was no main interview for me. 8 sisters இப்படிங்க. And so there was 8 sisters. First நானு. And I was placed in the அடுத்த brother அங்க. And next brother was sitting there. பாஸ்டர் பிலிப்பும் பாஸ்டர் ஜாக்கப்பும் சேர்ந்தா தெரியும் ஒருத்தனை மெண்டல் ஆக்கி விட்டுருவாங்க. And pastor क्वेश्चनலயே குழப்பி விட்டுருவாங்க. Pastor Philip and Pastor Jacob and so while they ask the questions they confuse the person. ஒரு சிஸ்டருக்கு क्वेश्चन. விசுவாச வீட்டில் பிரதர் சிஸ்டர்ஸ் சேர்ந்து இருக்கிறது சரியா தவறா? தவறு. வீட்டுக்கு போய் நீ ஃபெய்த்தம்ல போய் பார்த்து படித்து விட்டு வா. எழும்பி பின்னால போ. ஃபெய்த்தம்ல யாரெல்லாம் இருக்கறா? ஃபெய்த்தம் சிஸ்டர்ஸ் பிரதர் சிஸ்டர்ஸ் ஒண்ணா தான இருக்கறாங்க. இங்க தான தங்கி இருக்கறோம். And there was a question to a sister. It was asked like this, is it right in a faith home to stay the brothers and sisters all together? And said it is wrong. And they said you can go back to home and you can read regularly and may come. இப்போ நான் தான் ஃபர்ஸ்ட். நான் தான் எழும்பி நிக்கிறேன். And so I was the first and then I stood. ஏனா என் இன்டர்வியூ எனக்கு இன்டர்வியூ நடக்கல. Because there was not interview conducted for me. எழும்பி சொல்லு நான். And so asked me to arise and tell. இன்டர்வியூ வைக்க கூடாதுன்னு நான் ஜெபிச்சிருக்கேன். எழுப்பி விட்டாங்களேன்னு சொல்லிட்டு எழும்பி நின்னாங்க. And so I thought they should not ask any questions at last and they asked me to arise. இப்போ இங்க நடக்கிற மாதிரி அப்படி மைக்ல வந்து ஒரு நிமிஷம் சொல்லிட்டு போறதெல்லாம் கிடையாது. நான் எழும்பி ஒரு 2 நிமிஷம் சாட்சி சொன்னேன். நான் இப்படி இருந்தேன். ஆண்டவர் என்னை கூப்பிட்டாரு வந்தேன் அப்படினு சொன்னேன். And so I stood up and said and the Lord called me like this and so here I came to this. எப்படியோ இன்னும் நான் சீயோன் போய் சேர வேண்டும்ட்டேன். And said that somehow I must reach Zion.
பிடிச்சிட்டாரு. And so he took me. பாஸ்டர் பிலிப் கிராஸ் ஆயிட்டார். And so Pastor Philip. ஆண்டவரே கிராஸ் பண்ண கூடாதே வந்துட்டாரே நான் குழம்பி நிக்கிறேன். And so I was confused and said that Lord, he should not ask any cross அது question. எப்படி ஆயினும் சியோன் அப்படினாரு. And so he asked us how you can somehow reach Zion. என்ன சொல்றது எனக்கே ஒண்ணுமே தெரியாது, முன்ன பின்ன தெரியாது. பைபிளே நான் ஒரு ட்ரிப் படிச்சேனான்னு தெரியல, எழுதியிருக்கேன் ஒரு ட்ரிப்னு. ஆனா என்ன சொல்றது I don't know what to answer. அது பரிசுத்த இப்படின்னு லேசா இழுத்தாங்க. அவங்களே ஆண்டோடைய கிருபையில பரிசுத்தவான்களோடு இணைந்து பாடு அப்படித்தானே. ஆமா ஆமாண்ணே ஆமேன் உட்காருன்ட்டாங்க. கொஸ்டினும் கேள்வியும் அவர்களே பதிலும் அவர்களே. And so he asked the question and also answered for the same answer. இப்போ இன்டர்வியூலாம் முடிஞ்சிருச்சு. Now the interview was over. அடுத்து எனக்கு மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கு? And next what was going in my mind? ரெண்டு பேரும் உட்கார்ந்திருக்காங்க. பாஸ்டர் ஸ்ட்ரைட்டா பிரதர் சைடு வராரு, இங்க இருந்து வர்றாரு. இங்க சிஸ்டர்ஸ் யாரதான் டச் பண்ணணும்? நான் ஃபர்ஸ்ட், செகண்ட் யார் இருக்கா? அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க? அங்க இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். ஆனா நான் இங்க உட்கார்ந்துட்டு யார்கிட்ட போராடிட்டு இருக்கிறேன்? என்னையே தான் ஃபர்ஸ்ட் வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில பேசிட்டு இருக்கேன். And so in a desire I said to the Lord, and so they must place the hands upon me first because there was another brother sitting next to me, and so the real life is made at the hands. பாஸ்டர் ஜேக்கப் எழும்பிட்டார். And Pastor Jacob he stood. நான் கண்ணை மூடிட்டு அப்படியே கண்ணை திறந்து என்னுடைய அந்த கண்ணுக்குள்ளேயும் ஒரு ஓட்ட கண்ணை வச்சு அப்படியே இவர் யாரை டச் பண்றா, அவனை டச் பண்றாரா, என்னையே டச் பண்றாரா? And lightly ஒரு பாஸ்டர் பாளையங்கோட்டையில இறந்துட்டார் இல்லையா, பாஸ்டர் இம்மானுவேல், அவர் தான் நானும் அவர் தான் உட்கார்ந்துருக்கோம். And the pastor who died at Palayamkota, Emmanuel, and myself and him, they were sitting in the place, and lightly I opened my eyes and who is going to place hands. ஃபார்ம் நிரப்பாம காலையில எழும்பி தடுமாறி போய் பைபிளை தூக்கிட்டு நான் ஊழியத்துக்கு உட்கார வர போறேன். அவன் தம்பி வந்தான், நீமா போற அப்படின்னா, ஆஹா தொலைச்சிட்டானே, நம்மளை கொண்டுட்டானே. எனக்கு பக்குன்னுச்சு, என்னடா நம்மளை இப்படி கட்டானு, இப்படி பயந்து போய் இங்க வந்தா இவர் எந்திரிச்சிட்டாரு. And so without filling the form, when brother asked, are you going to the ministry, in a confused state, when I came to that spot, and chief pastor he stood unto Thenans. பாஸ்டர் ஜேக்கப்ப நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்படி இந்த ஆவியானவர் அசைவாடுகிறத அப்படியே பார்க்கலாங்க. அப்படி அது சிங்கம், ஜேக்கப் ரத்ன சிங்கம் அவர் பேரு, ஃபுல் நேம் அதுதான். அப்படியே எழும்புனாருங்க. நானு இயேசுவே 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 இயேசுவேன்னு அவரே பார்த்துக்கிட்டே கண்ணை மூடிட்டு அப்படியே ஒரு சைடுல பார்த்துக்கிட்டே இருக்கேன். And you may know about Pastor Jacob Ratnasingham, and he moves like a lion, how the Spirit of God moves, and so I opened my eyes. I had a desire ஒரு சந்தேகம் and a doubt. கை வச்சிருவாரா? Will he place the hand? கை வைக்காம போயிடுவாரா? Or will not he place the hand? அப்படி வச்சாலும் நமக்கு ஃபர்ஸ்ட் வைப்பாரா? And even when he places, will he place the hands upon me first? ஒரு 4 அடி வர்ற வரைக்கும் நான் கண்ணை திறந்திருந்தாங்க. And so when he reached the 4 feet, and I opened my eyes. அந்த பிரசன்ஸ் அவருக்கு முன்னால வருது பாருங்க, எனக்கு ஏன் அறிவே போயிடுச்சு. And so I lost my knowledge when the presence came before him. ஒரு 4 அடி டிஸ்டன்ஸ்ல வந்துட்டு இருக்கும்போது அவர் வர்றாரு. அதுக்கு பிறகு என்னைய தான் கை வைக்கணும், உன்னைய தான் கை வைக்கணும்ங்கறதெல்லாம் மறந்துருச்சு. நான் எங்கேயோ போயிட்டேன். And when he reached 4 feet of distance, அதுக்கு முன்னால என்னைய அந்த செகண்ட்ஸ்க்குள்ள யாரு கை வச்சிட்டா ஃபர்ஸ்ட் என்னை டச் பண்ணிட்டார். I forgot myself where I was, and so in few seconds, and he placed hands upon me first. உங்களுக்கு இப்படி சந்தேகம் இருக்கு, ஆவிக்குரிய சந்தேகங்கள் இருந்தா பரவாயில்லைங்க. அதான் நான் முதல்ல சொன்னேன், நியாயமான சந்தேகங்கள் இருந்தால் பரவாயில்லை. குடும்பத்துல பொய்யான சந்தேகங்களுக்கு இடம் கொடுத்து ஜீவனை ஊசலாட விட்டு விடாதீர்கள். And so I said earlier, you can have the spiritual doubts and reasonable doubts, but you should not give room for such doubts, and you should not make your life to இப்போ யோவான் ஸ்நானனுக்கு ஒரு சந்தேகம். And John the Baptist had a doubt. நான் தான் ஞானஸ்நானம் கொடுத்தேன். And so I gave baptism. புறா இறங்கறத நான் கண்ணால பார்த்தேன். I saw the doubt descended. எல்லாம் கரெக்ட். Everything is right. பட் நான் இப்ப ஜெயில்ல இருக்கறேன். But now I was in prison. இவர் பாட்டுக்கு ஊழியம் செய்றாரு. And he was doing his ministry. இவருக்கு ஊழியத்தை ஆயத்தப்படுத்த நான் வந்தேன். And to prepare his ministry I came to the plot. பட் எந்த அவர் பேசவே மாட்டேங்கிறார். But he was not speaking to me. என்னோடு இடைவிட மாட்டேங்கிறார். And he is not dealing with me. நான் ஜெயில்ல இருக்கறேன், என்னைய வந்து விசாரிக்கவே இல்ல. And I was in prison, and he inquired me not. இவனுக்கு இப்ப சந்தேகம் வந்துருச்சு. And so he had a doubt. உடனே 2 சீடர்களை கூப்பிட்டான். And he called 2 disciples. நீங்க போய் அவர்ட்ட பேசுங்க. You go and speak to him. வருகிறவர் நீர்தானா இல்ல இன்னொருவர் வர நான் காத்திருக்கணுமா ஜெயில்லன்னு கொஸ்டின் பண்ணான். And so he asked question in a prison, and so is there anyone to come, or we are waiting for him? உங்களுக்கு எத்தனை பேருக்கு இப்படி சந்தேகம் வந்திருக்கு? And so how many are having such doubts? வருகிறவர் நம்ம காலத்துல வருவாரா, இன்னும் 20 வருஷம் கழித்து வருவாரா, எப்படி? And so do you have a doubt, and so one had to come there, or he will come after 20 years? என் நிமித்தம் இடனடையாது இருக்கிறவன் பாக்கியவான். And so Jesus said, and he who was not stumbled in my name sake, and he குருடர்கள் is blessed. காண்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், ஊமையர் பேசுகிறார்கள். இதை போய் நீங்கள் காண்கிறதையும் கேட்கிறதையும் அவன்கிட்ட சொல்லு, சந்தேகப்படாதே. And blind see, and the dumb hear, and the deaf speak, and so you must see, and you should not doubt. தெய்வத்தை ஒருபோதும் நீ சந்தேகப்படாத. And you should not doubt God at any cost. ஆண்டவரை ஒரு டைம் கூட நீ சந்தேகப்படக்கூடாது. And so you should never doubt God at any point of time.
time. அவர் தன்னை மறுதலிக்க மாட்டார். And he will not deny himself. அவர் தன்னுடைய மகிமையை வேறொருவனுக்கு வீணாக கொடுக்கவே மாட்டார். And so he will not give his glory in vain to anyone. இவங்க சொல்றாங்க நீங்க கிறிஸ்துவா? And is asked, are you நீர் Christ? மேசியாவா? And are you Messiah? நீர்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவரா? Are you the anointed one? நீர்தான் தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதலா? Or is it the fulfillment of the prophecy? நீர்தான் மனுஷரை பிரகாசிப்பிக்கிற ஒளியா? And are you the light that enlighten any man? உமக்கு தான் முழு இஸ்ரவேல் ஜனமும் காத்திருக்கிறதா? And is the whole Israelites are waiting for you? நீர்தான் ரட்சகரா? Are you the savior? அதை எங்களுக்கு சந்தேகம் இல்லாம எங்களுக்கு தெளிவா சொல்லுங்க. And without doubts you must clarify our doubts. இயேசு சொன்னார் நான் எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் தான் தெளிவா சொல்றேன். நான் தான் அவர்னு சொல்றேன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொன்னார். And so Jesus said, and I am telling you everything clearly but you cannot understand, so I am the true Messiah. முதலாவது தெய்வம் இயேசு என்பது சந்தேகம் இல்லாமல் நிரூபிக்கப்பட்ட உண்மை. And first of all, the first thing which was proved that and Jesus is the true God. இன்னைக்கு अनेகர் பின்மாறுகிறதுக்கு காரணம் என்ன? And what is the reason for many to backslide? நான் கோயிலுக்கு போனேன். I went to temple. எனக்கு விடுதலை கிடைக்கல. I got no deliverance. இப்ப சொந்தக்காரங்க என்ன சொல்றாங்க? And so they are telling to the நீ relatives. கோயிலுக்கு போனே உனக்கு என்ன நடந்துருச்சு? And you went to the temple, what happened to you? இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் நடக்கிறது ஒரு பகுதி. உன்னை அற்புதமாக அடையாளமாக சீயோன் எருசலேமுக்கு கொண்டு வரார் பாரு. அதுதான் முக்கியமான பகுதி. And the Lord is doing the works in the world, that is another part, and taking you as a sign and wonders in Zion, and this is the true ஒருவன் part. இம்மைக்காக கிறிஸ்துவை பின்பற்றுவானானால் அவன் பரிதபிக்கப்படத்தக்கவன். And so if one follows Christ for his worldly thing, and he is a Matthew. மத்தேயு 28 அதிகாரம் 17 வசனத்தை பார்க்கும் பொழுது And so what the Matthew chapter 28 verse 17 says. நீங்க உங்களுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. And so it gives you work all the time. வசனம் எழுதணும். And you must write the இல்ல word. வசனத்தை பார்க்கணும். Or you must see the word of இல்லனா God. இந்த ஃபேனுக்கும் நான் கத்தற சவுண்டுக்கும் உங்களுக்கு அழகா தூக்கம் வருங்க. Or in this fan it was moving, and so while the speed was speaking it gives you good sound. ஒரு சிலர் எழுதிக்கிட்டே இருக்காங்க என்ன எழுதுறாங்கன்னு தெரியல. And some are keep writing, I don't know what they are writing. ஒரு பாஸ்டர் சொன்னாரு. And one pastor said, என் பிரசங்கத்தை எழுதுறானா எனக்கு மொட்டை லெட்டர் தான் எழுதுறானா எனக்கு ரெண்டுமே சந்தேகமாவே இருக்கடா. நல்லா எழுதுற மாதிரியே எழுதுறான் ஆனா அவன் தானே எனக்கு வேட்டு வைக்கிறான்னாரு. And so one pastor said like this, and so he seemed like writing, I don't know whether he is writing the message or writing any letters, anonymous letters. மெசேஜ் எழுதுறானா வேற என்னத்தையாவது எழுதுறானா ஒண்ணுமே புரியல. And is he writing the message or writing any anonymous things? நீங்க பாதி பேருக்கு டைரி வாங்கி பாருங்க. பாதி பேர் ஒட்டகம் வரைஞ்சிட்டு இருப்பான். பாதி பேர் கையில மேப் போட்டுட்டு இருப்பான். இங்க ஜெபிக்க வரும்போது காணிக்கை கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா தெரியும் கையில என்னெல்லாம் வரைஞ்சிருக்காங்க. And so when they come before me to pray, I can see and what they have written in their hands, whether they wrote a மைண்ட தெளிவா வைத்துக்க. And you have to keep everything every mind. மத்தேயு 28:17 என்ன சொல்லுகிறது? And what Matthew chapter 28 verse 17 says. உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்ட ஒரு சிலர் சந்தேகப்பட்டார்கள். And so when Jesus was resurrected and some doubted at him. அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டார்கள். இன்னைக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்து ஒரு சிலர் ஆராதிக்கிறார்கள், ஒரு சிலர் சந்தேகப்படுகிறார்கள். Looking unto the resurrected Jesus Christ, and some are worshipping him and some are doubting him. ஒரு குரூப் பணிந்து கொள்ளுது, ஒரு குரூப் சந்தேகப்படுது. And one group is worshipping him and bowing him, or another group is இன்னைக்கு doubting வொர்ஷிப்பை him. பத்தி பலருக்கும் பல சந்தேகங்கள் And இருக்கு. today there was many doubts about the worship. இப்படி தான் கத்தணுமா? And should I shout like இப்படி this? தான் முழங்கால் போடணுமா? And should I bend my knees like இப்படி தான் this? ஒயிட் அண்ட் ஒயிட் போடணுமா? Or should I come in this white and இப்படி white? தான் தரையில உட்காரணுமா? Or I have to sit like this in the இப்படி floor? தான் கை உயர்த்தணுமா? Or should I lift up my hands? இப்படி சத்தமா அந்நிய பாஷை பேசணுமா? Or I need to speak in unknown tongues like this? எதுக்கு இப்படி செய்யணும் அப்படிங்கற வொர்ஷிப்லயே பலருக்கு பல சந்தேகங்கள் இருக்கு. And so many they have a doubt in the worship, and what should I do all these things? இல்ல சர்ச்சிலே டான்ஸ் ஆடலாமா? Or can we dance in the church? இல்ல கை தட்டலாமா? Or can we clap our hands? இல்ல டிசைனா புகையை விடலாமா? Or can we come in designs and இல்ல smoke? புஷ்வானத்தை சபைக்குள்ளேயே கொளுத்தி விட்டு ஆடலாமா? Or we can place a cracker in the church, we can dance. டிசைனா ஒரு 30 லைட் சுத்த விடலாமா? Also we can make the lights go in different designs. இப்படிலாம் இப்ப பயங்கர क्वेश्चन வருதுங்க இப்போ. And so nowadays we can see such questions are arising. அப்படிப்பட்ட வொர்ஷிப் தான் ஜனங்களுக்கும் வாலிபர்களுக்கும் பிடிக்குது. And so such kind of worship are attracted by the youths and other people. ஒரு பாஸ்டர் ஒரு சர்ச்சில ஆடுறாருங்க. In one church a pastor danced like this. அது ஒருத்தன் வாட்ஸ்அப்ல போட்டு கீழ எழுதுறான், யாராவது உங்கள் வீட்டில் செத்து விட்டால் இந்த பாஸ்டரை கூப்பிட்டு டான்ஸ் ஆட அழைக்கவும். And they posted this in WhatsApp and said, if when someone died at house and you can call this pastor, you can dance. அந்த பாஸ்டர் போட்டு அவர் டான்ஸ் ஆடி ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு எப்படி ஆடினார்னு பார்த்துட்டு கீழே கொடுக்கறான், உங்கள் வீட்டில் சாவுக்கு யாராவது அனுமதித்தால் நீங்கள் யாரை கூப்பிடவும், இவருடைய செல் நம்பர் இது, இவரை கூப்பிடுங்க, அழகா சாவு வீட்டுல ஆடுவாரு. எப்படி இருக்கு சர்வீஸ்? And looking into the video of the pastor who was dancing, and there was a comment given below, and so if anyone died in your house, and you can call this pastor and you can conduct dance in your house. ஆராதனை இப்படி தான் இருக்க வேண்டுமான்னு சந்தேகம். And so they are having a doubt whether the worship should be like this. உயிர்த்தெழுந்த இயேசு சொன்னார், கலிலேயாவுக்கு வா. And the resurrected Jesus said, come to Galilee. அங்கே என்னை நீங்கள் காண்பீர்கள். And there you can see me. அந்த இடத்துல போய் உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர்கள் பணிந்து கொண்டார். And then they went and they bound the resurrected Jesus Christ. அந்த இடத்துலயும் ஒரு குரூப்புக்கு என்ன வருது? சந்தேகம். என்னடா இவர்தானா இல்லையா?
இவரை எப்படி நம்ம உயிர் திறந்துட்டாரா, எப்படி மனுஷன் உயிரோட எழும்ப முடியும்? Question. And there was a question in them, and so this is the Jesus was resurrected, and so whether someone to come, and so they had such questions. ஆராதனையில உனக்கு சந்தேகம் இருக்கிறது. And so they may have doubts in worshiping. இயேசுதான் கடவுளா அப்படிங்கற சந்தேகம் இருக்கிறது. And you may have doubts, is Jesus is a true God? நீ இந்த சபைக்குள்ள வந்ததுக்கு ரெண்டு காரணம். There are two reasons for you to come to this church. ஒன்று, இம்மையிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், மறுமைக்கும் பாத்திரனாய் நீ மாற வேண்டும். And one thing, and you must be blessed worldly, and also and you must be worthy for that to come. ஒரு லிமிட்டுக்கு பிறகு இந்த விசுவாச பாதையில உனக்கு பரீட்சைகள் உண்டு. And so after a limit in the parts of this faith, and you may have trials. நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பல பாடங்கள் இருக்கிறது. And there are many lessons that you need to be taught. அதில நீ கற்று தேற வேண்டியது And இருக்கிறது. you must learn and you must be proved. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். And blessed is the man that endure the temptation. அவன் உண்மையுள்ளவன் என்று அவனுக்கு அவன் தீர்மானிக்கப்பட்ட பின்பு அவனுக்கு ஜீவ கிரீடம் கிடைக்கும். And after when he was proved he was faithful, and he will receive or obtain a crown of life. தொடக்கத்துல இந்த மார்க்கம் உனக்கு ஒரு விடுதலையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வரியத்தையும் கொடுக்கிறதா இருக்கும். போக போக பரீட்சைகளும் போராட்டங்களும் வந்து உன்னை மகிமைக்குரியவனாக நித்தியத்துக்குரியவனாய் மாற்றும். In the beginning, and this religion will give you the deliverance and prosperity and give you all kinds of blessings when the days pass, and this will take you to trials of faith and will make you to obtain the crown of life and eternal life. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஒரு சந்தேகம். And so there was a question in Acts of the Apostle chapter 2 verse 12. நான் வேதத்தில் உள்ள ஒரு 10 சந்தேகங்களை உங்களுக்கு முன்னால வைக்கிறேன். I place before you 10 doubts which is mentioned in the ஒன்று, நீர் scripture. கிறிஸ்துவா இல்லையா? And one thing, is it Christ or not? நீர்தான் மெய்யான கடவுளா இல்லையா? Are you the true God or not? இரண்டாவது, ஆராதனை இதுதான் சரியா இது தப்பா? And second question is, or second doubt, and this way of worshiping, this is right or not? இந்த ஆராதனையை குறித்து எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிறான், தேவதூதர்களும் உற்று நோக்கக்கூடிய ஆராதனை. And the writer of the epistle to Hebrews says, and this is the worship where the angels look unto us. பரலோகத்திலே ஸ்தோத்திரம் இருக்கிறது. There are praises in heaven. பரலோகத்திலே பாடல் இருக்கிறது. There are songs in heaven. பரலோகத்திலே worship இருக்கிறது. There is worship in heaven. தேவனுடைய வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. And the word of God is proclaimed. இதேதான் நம்முடைய பெண்டிகாஸ்டல் சர்வீஸினுடைய சாயல். And the same is the image or likeness of the Pentecostal link. இந்த ஆராதனையை பார்க்கிறதுக்கு தேவதூதர்கள் ஆசைப்படுறாங்க. And so see our worship, and the angels of God are desired. அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நின்னு ஆடிக்கிட்டு விழுந்துக்கிட்டு குப்புற வாங்கிட்டு இருக்க கூடாது. And so you should not go on your way and must dance on your pins. நீ ஆவியில நிரம்பலாம், அடுத்தவரை இடிக்க கூடாது. You can fill in spirit, but you should not dash others. நீ ஆவியில நிரம்பலாம், யாரையும் சேதப்படுத்த கூடாது. And you can fill in spirit, but you should not spoil anyone. நீ ஆவியில நிரம்பலாம், உன் வஸ்திரம் விலக கூடாது. And you can fill in spirit, but you should not leave your garments. நீ ஆவியில நிரம்பலாம், உன்னுடைய ஆவி உன் கட்டுப்பாட்டுல இருக்கணும். And you can fill in spirit, but your spirit must be under your control. ஒருவேளை கர்த்தருடைய ஆவி உனக்குள்ள வரும் பொழுது நீ கர்த்தருக்குள்ள சந்தோஷப்படலாம், அன்னைக்கு ஒரு சின்ன டிஸ்டர்ப் இருக்கலாம். And perhaps when the spirit of God comes, and you may rejoice in spirit, and you may feel some disturbance. அப்போஸ்தலர் 2:12 பார்க்கும் பொழுது, When we look into Acts chapter 2 verse 12, எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஆவியில நிரம்பின அந்த பெந்தேகோஸ்தே நாளில் நடந்த ஒரு சந்தேகம். And so this is a doubt that happened when they filled in spirit on Pentecostal day. அபிஷேகம் பெற்றா இப்படி தான் இருக்குமா? And so when they receive anointing will be like this. அந்நிய பாஷை பேசுவாங்களா? Will they speak in unknown tongues? அது 18 மொழி பேசுறவங்க அங்க வந்தாங்க. And so they that are speaking in 18 languages came to the place. 18 மொழியில பேசுறவங்களையும் அங்க அந்நிய பாஷை பேசுறத கேட்டு நம்ம மொழியில பேசுறாங்களே அப்படினு ஆச்சரியப்பட்டாங்க. And so they that were speaking in 18 languages and hearing their unknown tongues, they were amazed. They speak in our own language. ஒரு சிலர் அபிஷேகம் கிடையாதுன்னு சொல்றாங்க. Some say there is no anointing. ஒரு சிலர் அபிஷேகம் பெந்தேகோஸ்தே நாளோட ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. And some they are telling the anointing was ceased or stopped on the day of ஒரு Pentecost சிலர் itself. அபிஷேகம்ங்கிறது ஒரு பவர் தானே தவிர ஒரு ஷேக்கிங் தானே தவிர மிராக்கிள் தானே தவிர அது அந்நிய பாஷை அல்ல, கத்துறது அல்லன்னு சொல்றாங்க. Some are telling and speaking in unknown tongues, it is just a power or shaking or miracle, it is not the true spirit. தவறு. It is wrong. இவங்களும் சந்தேகப்பட்டாங்க, இது என்ன மதுபானம் குடிச்சிட்டாங்களா? And so they are thinking whether they drank. இது மதுபானம் குடிச்ச மாதிரி கத்துறானே. And so they were shouting that they have full wine. கீழ விழுந்து உருளுறானே. And so they were wallowing or falling down. அவங்களுடைய சரீரத்தை அசைக்குதே. And it is moving their body. அப்போஸ்தலர் 2:33 என்ன சொல்லுது? And what 2:33 of Acts says? காண்கிறதும் கேட்கிறதுமான பரிசுத்த ஆவியை அவர் பொழிந்து அருளினார். And so they have given the Holy Spirit, and that they see and hear. பரிசுத்த ஆவியை பத்தி நீ சந்தேகப்படவே வேண்டாம். And you need not doubt about Holy Spirit. உனக்கு கிடைக்க
கிடைக்கலங்கறதனால பரிசுத்த ஆவி இல்லன்னு சொல்ல கூடாது. And so whatever you receive you should not say it is not Holy Spirit. உனக்கு அந்நிய பாஷை பேசுறதுக்கு கிருபை கிடைக்கலனா கேளு. And so if you do not get the grace to speak in unknown tongues, அந்நிய பாஷை பேசுகிறவன் மனுஷனோடு அல்ல தேவனோடு பேசுகிறான். And he that speak in unknown tongues not speaking with men but speaking with God. அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். And he that speaketh in unknown tongues speaking secret with God. அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். And so he that speaketh in unknown tongues are for speaking to them. பவுல் என்ன சொல்றாரு? And what Saint Paul says? உங்கள் எல்லாரை காட்டிலும் நான் அதிகமாய் அந்நிய பாஷை பேசுகிறேன். And he says I speak more in tongues and than அப்ப you all. தேவனோடு பேசக்கூடியான ஒரு வாய்ப்பு தான் அந்நிய பாஷை. And so it is a chance for us to speak more to God as unknown இது tongues. சரியா தவறா? Is it right or not? இதுக்கு பழைய ஏற்பாட்டிலே ஏதாவது தீர்க்கதரிசன வார்த்தைகள் உடன்பட்டு இருக்கிறதா? And is there any prophecy or any word which is covenanted in the Old ஏசாயா Testament? 28:11 என்ன சொல்லுகிறது? 28:11 of Isaiah what it பரியாச says? உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார், இதுவே இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல். And so it is said, and the Lord may speak them with the stammering lips and unknown tongues, and so this is the rest that given to them. அப்படி சொல்லியும் அவர்கள் கேட்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். And so they after telling they say let us hear. தேவனோடு பேசுகிறதற்கு கர்த்தர் உனக்கு ஒரு பாஷை கொடுக்கிறாரே. And so God gives you a language or tongues to speak with God. அது நீ கிடைக்கலனா கேட்டு பெற்றுக்கொள். If you receive not, ask and receive from him. ஒருவேளை நீ தமிழ்ல தேவனை ஆராதிக்கிறது தவறு அல்ல. And so it is not wrong or it is not wrong way to உன்னுடைய worship him in தாய்மொழியில Tamil. தேவனை worship பண்றது தப்பு அல்ல. It is not a wrong thing to worship the Lord in your own language or mother language. நீ தூதர்கள் பாஷையும் பேசணும்னு சொல்ற. ஏன்னா நீ போற இடம் என்னது? பரலோகம். I'm telling that you must speak in the language of the angels because the place you are going to reach is heaven. பரலோகத்தின் பாஷையை பேசு. Speak in the heavenly language. தூதர்களுடைய பாஷையை பேசு. And speak the language of the angels. அது ஒரு கிருபை. That is a grace. நீ அபிஷேகத்துல பெற்றதை காணலாம். And so what you receive in anointing we can see. ஒருத்தன் அபிஷேகம் பெற்றதை எப்படி பார்க்க முடியும்? And so how we can see he was anointed? அவனுடைய அசைவு. And his movements. அடுத்து எப்படி கேட்கலாம்? How we can hear? அவன் பேசுகிற அந்நிய பாஷை. And the tongues that he speak, that unknown tongues. அந்நிய பாஷைங்கிறது தேவனோடு தேவன் நமக்கு பேசும்படியாக கொடுக்கப்பட்டதான ஒரு வாய்ப்பு. Unknown tongues, it is a chance given by God to us to move with him. மத்தேயு 14ஆம் அதிகாரம் Matthew chapter 14 30-31 வசனங்கள். verse 30 and 31. இங்கே இயேசு கடலில் நடந்து வருகிற ஒரு சந்தர்ப்பம். And here we can see and Jesus moved in the waters on the sea. அப்படி இயேசு கடல்ல நடந்து வந்த பொழுது When Jesus walked on the sea, அந்த நாலாம் ஜாமத்திலே ஜனங்கள் பயந்தார்கள். and the people feared in the fourth night. இயேசு தண்ணில நடந்து வர்றாரு. And Jesus walked in the waters. அந்த சீடர்கள் கத்துறாங்க. And the disciples shouted. என்ன சொல்றாங்க? What they said? ஆவேசம் பிசாசுன்னு கத்துறான். And they said it is a spirit and cried out for fear. அப்ப இயேசு சொல்றாரு இல்ல இல்ல நான் தான் சொல்றேன். And Jesus said and it's me. அப்ப பேதுருக்கு சும்மா இருக்க முடியல. And so Peter cannot be silent. அவன் எப்பவுமே கொஞ்சம் ஸ்பீட் பார்ட்டி தான். And so he was hyperactive. ஊழியனாலும் ஸ்பீடா செய்வான், பேசினாலும் படக் படக்னு பேசுவான். And so whatever he do very swiftly and speedily. மத்ததெல்லாம் ஊமை அப்படியே ஊரை கெடுத்துருவானுங்க. உட்கார்ந்து அமைதியா ஒண்ணும் பேச மாட்டான், நல்லதும் கேட்க மாட்டான். நீங்கள் என்னை காட்டி கொடுப்பீர்களா ம்னு பாப்பான். எங்கடா நீங்களும் என்னை விட்டு ஓடி போவீர்கள், அப்பவும் அமைதியா இருப்பான். ஒருத்தனும் பேச மாட்டான். இவன் தான் படக் படக்னு பேசுறாள். And so whatever questions he may ask, you may betray me. And so other disciples they keep silent, but he was so very speed in giving the answer. நான் தான் அப்படின உடனே இவன் சொன்னா இயேசுவே நீங்களா? And Jesus said it is I. நீங்க நான் அப்படியே நில்லுங்க. And if you are Jesus you still there. நீங்க படகுக்கு வராதீங்க. And don't come to the boat. நான் எங்க வரேன்? And when will I come? ஒரு பிள்ளை வந்து தகப்பன்ட்ட போறதுக்கு ஆசைப்படுது. And so one then ask him for father. நீரே ஆனால் and if it is you நான் இந்த தண்ணீரில் நடந்து உம்மிடத்தில் வர எனக்கு கட்டளையிடும் சொன்னான். And Lord if it be thou bid me come to on the water. இல்ல நான் இல்லப்பா அப்படினா சொல்லுவார் அவரு. And will you say that it is not me? அவர்தான் தன்னை மறுதலிக்கவே மாட்டாரா. And he will not betray him. நான் தான். And he said it is me. வா நடந்து வா. And it is I, come unto me. நான் உனக்கு நடக்க சொல்லி தரேன். And so I will teach you to walk. கடல் மேல நடக்கிறதுக்கு நான் உனக்கு ட்ரெய்னிங் தரேன். I will give you training to walk on the waters. இப்ப நடந்து வர்றாங்க. And they walked. அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. And he was marveled. கால் எங்க போக மாட்டேங்குது. And so where the meaning? தரையில மாதிரி நடந்து வந்துட்டே இருக்கான். And so he was just how walks on the floor he walked. தண்ணில நடந்து வந்துட்டே இருக்கும்போது And when he walked on the water டபக்குன்னு ஒரு அலை கீழ இறக்கிச்சுங்க. And so in just confidence சடனா ஒரு அலை அப்படி இறங்குச்சு. And suddenly the one wave came up in. ஒரு ஸ்டெப் இறங்கின உடனே இவனுக்கு அப்பனா ஒரு கலக்கம். And so when he went a single step down and he was troubled. போச்சு. And it was over. நம்ம முடிஞ்சு போனோம். And we are going to sink. ஓன்னு கத்திட்டான். And he cried aloud. அதுக்குள்ள இயேசுக்கு அவனுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ்? கைப்பிடிக்கிற டைம் தான். And so what is அந்த இடம் தான். And so what is the distance between him and Jesus and the time of touching him? அந்த நேரத்துல கூட பயப்படாதே மகனேன்னு சொல்லல. அற்ப விசுவாசியே நான் உன்னை தண்ணில நடக்க வச்சனடா நீ கடைசில என்னை விட்டுட்டியே
ஒரு செகண்ட்ல ஓன்னு கத்திட்டியே. At the time, and Jesus said, "Not fear, not my son." Instead he said, "O thou of little faith, and so I made you to walk on the waters, and why doubt ye at me?" மத்தேயு 14:30-31 And 14, 30 and 31 of Matthew. காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அடிச்சார், அங்கேயே ஒரு அடி அவனை அடிச்சு வார்த்தையிலேயே கிளியர் பண்ணார். அற்ப விசுவாசியே. And he cleared through words said, "O thou of little faith." முழு உலகத்திலும் ஒருத்தனுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம், தண்ணி மேல என்னோட நடந்து வர்றதுக்கு நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன். இந்த சான்ஸ் நீ பயன்படுத்தாம ஐயோ ஐயரே ரட்சியும் கத்திட்டியே. அற்ப விசுவாசியே ஏன் என்னை சந்தேகப்பட்டாய்? When the whole world did not get such a privilege, I gave you the privilege to walk on the waters, and so why did you shout like this? And he said, "O thou of little faith." கர்த்தர் கூட இருக்கிறாருங்கறத நீ உனக்கு சந்தேகம் வரவே கூடாது. And you should never doubt the Lord is not with you. கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா? And is the Lord is with me or not? நம்மள அவர்தான் அழைச்சாரா இல்லையா? And did he call me or not? அழைச்சுதானே நீ ஊழியத்துக்கு வந்திருக்கிற. இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப அழைச்சாரா இல்லையானா அது என்ன அர்த்தம்? And he called you and you came to the ministry after these many years, and how you can ask question, is he staying with me or not? இத்தனை வருஷம் கழிச்சு உனக்கு இப்படி டவுட் வரலாமா? And after these many years, can you have such doubts? இத்தனை வருஷம் விசுவாசத்துல நீ விசுவாசியாக சபையில பலவிதமான ஊழியங்கள் செய்யற நல்ல ஒரு விசுவாசியா இருந்த, இப்போ ஒரு சில பிரச்சனைகள் வந்த உடனே நீ என்ன கேக்குற? உனக்கு சந்தேகம் வருது. ஐயோ கர்த்தர் தான் என்னை கூப்பிட்டாரா இல்லையா, நான் வேற சபைக்கு போயிருக்கணுமோ? And you stayed these many years in the church, and after these years, and how you can have such a doubt, and can I stay in this church or can I go to another assembly? நம்ம சபையில ஒரு பையன் விசுவாசியா இருந்தான். And so one brother, and he was a believer in our church. இரும்புலியூர்ல ரொம்ப நாள் வேலை செஞ்சான். And so he worked many days at Irambaliur. இப்போ அவன் ஊழியத்துக்கு போகணும். And so he wanted to go to ministry. பட் அவனுக்கு சில கடன் இருந்துச்சு. But he had some debts. அந்த கடனை அவனால அடைக்க முடியல. He cannot settle up his debts. ஆனா ஊருக்கு போனான். He went to his house. அவன் நாகர்கோவில் தம்பி. And he belonged to Nagakoil. அவன் அங்க போய் போனான். And he went to his place. எப்படியாவது கடன் அடைச்சிட்டு இந்த வருஷம் வந்துறலாம். Somehow to settle up the money, and he wanted to come to the ministry that year. He cannot settle up his money. வேற வழி இல்ல, ஊழியத்துக்கு வர முடியல. And without any way he cannot come to the ministry. அவன் கிருபாசனத்துல ஊழியத்துல சேர்ந்துட்டான். கவனிங்க. And he joined in the Kiribasana ministry. ஊழியத்துல சேர்ந்து and joining in that ministry. அவனும் கிருபாசனத்துல ஊழியக்காரனா மாறிட்டான். And he became the servant of God at Kiribasanam. நானும் தர்மபுரியில சிபிஎம்ல ஊழியத்துல இருக்கேன். அவருக்கு தர்மபுரியில கிருபாசன ஊழியத்துல இருக்கறேன். And so I was a CPM servant of God at Dharmaburi, and he was a servant of God in the Kiribasanam church at Dharmaburi. ஒரு மெடிக்கல் கேம்ப்ல ரெண்டு பேரும் சந்திச்சோம். And so we met together in the medical camp. அப்படி பேசும்போது And so when we spoke to them, எனக்கு இந்த ஊழியத்துல பயங்கர பிரச்சனையா இருக்கு. and he said, I had many problems in this ministry. எனக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. And so I had many doubts. குழப்பமா இருக்கு. had a confusion. நான் இந்த ஊழியத்துக்கு வந்திருக்க கூடாதோ? And so should I not come to the ministry? நான் சிபிஎம்ல தான ஊழியத்துக்கு போயிருக்கணும். And so I would have found ministry at CPM. நான் இந்த ஊழியத்துக்கு வந்து மாட்டிக்கிட்டேன். And so I was entangled into this ministry. நீங்க என்ன சொல்றீங்க, நான் விட்டுட்டு வந்துட்டோமா? And so he asked me, and can I leave this ministry and come out? நானே அப்ப ஊழியத்துக்கு வந்து 4 வருஷம் தான் ஆச்சு. 3 வருஷமா 4 வருஷம் தான் ஆச்சு. And so it was 3 or 4 years past from ministry. அப்ப நான் சொன்னேன், and I said to him, இந்த டபக்குன்னு மாறறதெல்லாம் இருக்க கூடாது. நீ இப்ப கிருபாசனத்துல இருக்கறியா, பேசாம அங்க இரு. I said to him, now you are doing a ministry at Kiribasanam, and you should not flop or trip here and there and stay there itself. கர்த்தர் உன்கிட்ட சொன்னா எங்க வா? When the Lord says, you can come with me. தெய்வம் உன்கிட்ட பேசினார்னா எங்க வா? இங்க வாண்ணே. இன்னும் பேசல. இன்னைக்கு கிருபாசனத்துல டாப்ல இருக்கறாங்க. And God did not speak to him, and so till now he did not come or departed out, and he was a good pastor at Kiribasanam. சென்னையில ஒரு ட்ரிப் பார்த்தேன். And I saw him at Chennai one trip. இப்ப இருக்கிற இடம் எனக்கு தெரியும், இருக்கிறார், நல்லா இருக்கார். I do not know the place where he was doing the ministry. கர்த்தர் சொன்னாதான் நீ வரணும். And only when the Lord says you can come. தேவனுடைய வல்லமையை நீ விசுவாசிப்பாயாக. And let you believe the power of God. உன்னை அழைத்தது அவர்னு விசுவாசி. And you must believe, and he is the one who called you. உனக்கு ஏன் இத்தனை வருஷத்துக்கு பிறகு உன் அழைப்புல சந்தேகம்? And why you have doubt after these many years in your calling? ஏன் தேவனுடைய சத்தத்துல உனக்கு சந்தேகம் வந்து விட்டது? And why you are doubted in the words or the voice of God? இதுவரைக்கும் உன்னை தண்ணியில நடத்தி வந்த தெய்வம் உன்னை கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க மாட்டாரா? And the Lord who took care of you, make you to walk in the waters, will he not take you to the other shore? இத்தனை வருஷம் உன்னை கொண்டு வந்தாரே. And these many years you have taken you. இத்தனை வருஷம் உன்னை பராமரித்தாரே. And these many years you have carried you. இத்தனை வருஷம் உன்னை போஷித்தாரே. And these many years the Lord have nourished you. இத்தனை வருஷம் உன்னை போதித்தாரே. And these many years the Lord taught you. ஆபத்துகள், விபத்துகள், நாச மோசங்கள், மரணங்கள், கண்ணிகள் எல்லாவற்றிலிருந்து உன்னை தப்புவித்தவர். இன்னும் கொஞ்ச நாள் இயேசுவுடைய கை பிடிக்கிற டைம் தான் இருக்கு. இந்த நேரத்துக்குள்ளேயும் உன்னை நடத்துவார்னு ஏன் உனக்கு விசுவாசம் இல்லாமல் போய் விட்டது? In midst of your losses and difficulties and problems and conflicts, and the Lord taken you rightly and safely, and why don't you believe the Lord will take you at the last moment that you are seeing and the hands that you touch at him? நான் நினைக்கிறேன் ஒரு 3-4 அடி க்ளோஸ் வந்துட்டான்னு நினைக்கிறேன். I am thinking that, and I have come closer to 2 or 3 feet. அவன் சொன்ன உடனே யார் கை பிடிச்சிருச்சு?
யார் கை பிடிபட்டது? இயேசுவின் கை அவனை தூக்கிடுச்சு. And when he said, and the hands of Jesus touched and lifted him up. 20 வருஷம் 30 வருஷம் இந்த சத்தியத்தில் நின்னுட்டு இப்போ உனக்கு என்ன சந்தேகம்? And you have stood this ministry on this line for 20 to 30 years, and why do you get down? உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை கடைசி வரை கொண்டு போவார். And the Lord has called you as faithful, and he will take you or take you to the end. அந்த விசுவாசம் உள்ளவங்க ஒரு விசை கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவ்வளவு தூரம் உன்னை கொண்டு வந்தவர் தாயை போல தந்தையை போல சுமந்து உன்னை பாதுகாத்து பராமரித்து உன்னை அழகாக தூக்கி சுமந்து வந்திருக்கிற தெய்வம் கடைசி நேரத்தில் உன்னை விடுவாரா? And the Lord who carried you and borne you till now and for these many years, and will you leave you in the last moment or the last time? உனக்கு அலைகளை பார்த்து ஏன் சந்தேகம்? And why do you doubt about your waves? சூழ்நிலைகளை பார்த்து நீ சந்தேகப்படாத. And doubt not looking into the situations. நான் யோசிச்சு பார்க்கறேன். And I am thinking, ஆபிரகாம் எப்படி தன்னுடைய பையனை கொல்றதுக்கு ரெடியானா? and so how Abraham and he start our mind to kill his son. அது சரியா? Is it right or not? அப்படி அவனால ஒப்பு கொடுக்க முடியுமா? Or he is able to deliver him like this? கண்ணை மூடிட்டு பிள்ளை எழுதிட்டு வந்துட்டானே 3 நாள் பிரயாணத்துல. And closing his eyes, he took his son to the journey for 3 days. அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் மைண்ட்ல இருக்கு. And so there was a promise in his mind. இவனுக்குள் உன் சந்ததி விளங்கும். And so it நடக்கும்ங்கறது ரொம்ப தெளிவா இருக்காங்க. So he was very clear, and there will happen a miracle. ஒருவேளை இவனை நம்ம கொன்னுட்டா கூட இவனை எழுப்பிடுவாரு. And perhaps if I kill him, and he will arise him from the dead. அவனுடைய விசுவாசத்துல அவன் சந்தேகப்பட முடியாது. And so no one can doubt at his faith. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. உங்களில் எத்தனை பேர் தேவனை கடைசி நேரத்துல சந்தேகப்படுகிறீர்கள்? And how many are doubting the Lord or God in the last moment? மத்தேயு 21:21 of Matthew. ஜெபத்தில சந்தேகம் அநேகருக்கு. And so many are having doubts in prayers. இப்படி எல்லாம் ஜெபம் பண்ணா கிடைக்குமா? And if I pray like this, will I get? நம்முடைய ஜெபம் எல்லாம் கேட்கப்படுதா? And will my prayers are answered? இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜெபத்துல உனக்கு சந்தேகம் வரக்கூடாது. And you should not have doubts in your prayers. யாக்கோபு 1:6 என்ன சொல்லுகிறது? And what James chapter 1:6 says? என்ன சொல்லுது? உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற அவரிடத்தில் சந்தேகமில்லாமல் கேட்க கடவன். And so if any lack in wisdom, let him ask of God that giveth all men with liberality upbraideth not. ஏன்? Why? சந்தேகப்படுறவன் எப்படிப்பட்டவன்? And so he who doubts, and how is he? சந்தேகப்படுகிறவன் காற்றில் அடிபடுகிற அலையை போல இருக்கிறான். For he that wavereth is like a wave of the sea, driven with the wind and tossed. அலை எப்படி இருக்கும்? How the waves are? அவைகள் அலைகள் ஓய்வதே இல்லை. And so there is no ceasing for the அது waves. திருப்பி அடிச்சு உன்னை தூங்க விடாம சாப்பிட விடாம தூங்க விடாம சாப்பிட விடாம தூங்க விடாம சாப்பிட விடாம உன்னை வியாதியஸ்தனா சாவுக்கு கொண்டு போய் நிப்பாட்டிரும். And the waves may strike at you again and again, and with not making to eat and drink and sleep, and it may kill you or destroy you at last. ஒரு சிலர் எல்லாம் நல்லா ஜெபிக்கறாங்க. And so some says they are praying well. எல்லாம் ஜெபிச்சு முடிச்ச பிறகு After praying, திருப்பி கேட்டா பழைய பாட்டே பாடுவாங்க. and so when you are asked, and he will tell or repeat the same thing. பேதுரு சிறைச்சாலையில கிடக்குறாங்க. And Peter, he was in prison. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல பேதுரு சிறைச்சாலையில இருக்கார். And Acts of the Apostle chapter 12 we can see, and Peter was in இப்ப prison. சீடர்கள் எல்லாரும் பயங்கரமா சபையோடு சேர்ந்து ஜெபிக்கறாங்க. And all the disciples, and they prayed together with the church members. பயங்கரமான பிரேயர். And it was right prayer. என்ன பிரேயர்? What was the prayer? ஏனா காலையில அவனை என்கொயரிக்கு போய்ட்டானா கொன்றுவாங்க. Because next morning when he go to the inquiry, they will kill him. அப்ப அதுக்கு முன்னால அவனை காப்பாத்தணும். And before that they must preserve him. அதுக்கு ஒரே வழி, the only way. ஆண்டவர் தூதனை அனுப்பி சிறைச்சாலை கதவை திறந்து வெளியே கொண்டு வரணும். And the Lord must send his angel and must open the gate of the prison. பயங்கரமான ஜெபங்க. It was a right prayer. இந்த ஜெபத்தை கேட்டு hearing this prayer, பரலோகத்தின் தேவன் ஒரு தூதனை அனுப்பிட்டாரு. And so the Lord sent an angel from heaven. அவன் இவனை தட்டி எழுப்பி அவனை அழகா வெளியே கொண்டு வந்து இந்த ஜெபம் பண்ண வீட்டு வாசல்லே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. And so they tapped him and made him to come to the door gate, and where they were praying. இப்ப ஜெபம் பண்ற வீட்டுக்கு வந்து பேதுரு தட்டறாரு. And so now the Peter knocked the door where they were praying. டக்குன உடனே இவங்க அவ்வளவு வெறும் ஹார்ட் பீட் சும்மா எகிரிடுச்சு. மாட்டிக்கிட்டோம், நம்ம அவ்வளவு வெறும் இன்னைக்கு சிக்கிட்டோம், கொன்றுவான். When Peter continued knocking, and so they were all astonished, and they were started to fear, and so they will be killed. ஒரு பாஸ்டர் எழும்ப மாட்டேங்கறான், ஒரு அப்போஸ்தலன் எழும்ப மாட்டேங்கறான். அப்படியே இந்த இஞ்சி தின்ன கரங்க மாதிரி உட்கார்ந்திருக்கான். ஒருத்தனும் போக மாட்டேங்கறான். சோதராங்கறானே தவிர போய் கதவை திறலானா And no pastor or apostle, and no one is having mind to open the door. They all were frightened and they sat on the corner, and so without the will of God, and none can open the door. ஒரு ரோதைங்கற பெண்ணு போய் கதவு துவாரத்துல எட்டி பார்த்தா. And so one man called Vinay and opened the door of the days. அங்க யார் நிக்கிறா? And who was standing there?
பேதுரு நிக்கிறார். And Peter stood at the corner. அவளுக்கு பயங்கர சந்தோஷம். உள்ள ஓடி போய் நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்டு விட்டார், ஹalleluya, இதோ வாசல் வரையே வந்து விட்டார்னா. And she was happily saying that, and he came near the door, and so Lord heard our prayers. ஒரு அப்போஸ்தலன் சொன்னா வாயை மூடு. And so one apostle said, shut your mouth. அது எப்படி ஜெயில்ல இருந்து வர முடியும்? And how we can escape out of the prison? அது எப்படி நடக்கும்? How can it happen? பைத்தியமா பிடிச்சிருக்கு உனக்கு? And so do you have me? அவர்கள் அவளை என்ன சொன்னாங்க? பைத்தியம் தான் சொன்னாங்க எல்லாரும். And so they said, and she was a mad. அவ சொன்னா இல்ல நான் பார்த்தது பேதுருதான். And she said that, and whom I saw it was Peter. அடுத்த பாஸ்டர் அங்க உட்கார்ந்திருக்காரு. And so the next pastor came out. அவர் சொல்றாரு, and he said, பேதுரு வர்றதுக்கு வழி இல்ல, அங்க லாக் எல்லாம் பக்காவா இருக்கு. ஒருவேளை பேதுருடைய தூதன் வந்திருக்கலாம். எப்படி வெளிப்படுத்தல்? There was no way for the Peter to come. It may be the angel of the Peter and came to the place. ஏன் பேதுருடைய தூதன் வந்து காத்து தானே, தூதர்கள் காத்து தானே, ஏன் உள்ள வர முடியாது? அவன் கதவை தட்டி நிக்கறானா? And angels are spirits, and so they are நீ பண்ண ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறாரே. And the Lord heard your prayers. உன் கண்ணீருக்கு பதில் இருக்கு. There is answer for your tears. உன் நம்பிக்கை வீண் போகாது. And thine expectation shall not be cut off. நிச்சயமாகவே முடிவு உண்டு. And surely there is an end. உன் ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஜெபங்களை கேட்கிற தேவனை தான் நீ ஆராதிக்கிறாய். And there is a God to hear your prayer, and you are worshiping the God who answers your prayers. மாம்சமான யாவருடைய ஜெபத்தையும் கேட்கிறவரே. And the Lord who answers the prayer of them that are flesh. உன் கண்ணீரெல்லாம் விருதாவாய் போகல. தேவனுடைய கணக்குல துருத்தில அது சேர்க்கப்பட்டிருக்கிறது. And your tears will never go in vain, and it was gathered into the bottle of God. உன் ஜெபத்துல உனக்கு ஏன் சந்தேகம்? And why do you doubt in your prayers? நீ ஜெபம் பண்ணா ஆமென் சொல்றது ஆவியானவராய் இருக்கணும். And if you pray, and so there must be Spirit of God to say amen for your prayers. திரும்பவும் சொல்றேன். And once again I say, நீ இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே அப்படினு சொன்ன உடனே ஜெபிக்கிற மத்தவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்வாங்க? ஆமென். ஆமென் என்ன அர்த்தம்? அப்படியே ஆக கடவுது. And so when you close your prayer in the name of Jesus Christ, we ask thee amen when it is say, and the meaning is that, and so let it be done. அப்படி உன் ஜெபத்துல உனக்கு ஒரு உறுதி தேவை. ஏன் சந்தேகப்படுற? And you need such steadfastness and firmness in your prayer. Why do you doubt? நீ ஜெபம் பண்ணி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே அப்படினு சொன்ன உடனே நீ சொல்றதுக்கு முன்னால ஆவியானவர் ஆமென் அப்படினு சொல்லணும். And when you close your prayer in the name of Jesus Christ, I ask thee, and before you say amen, and the Spirit of God must say a and amen. உனக்கு ஜெபத்துல சந்தேகம் வர கூடாது. And you should not have doubt in your prayers. எனக்கும் கூட अनेक நேரங்களில் ஜெபங்கள்ல சந்தேகங்கள் வந்தது உண்டு, தவறு. And so I too had such doubts in my prayers. It is wrong. கர்த்தர் அதை மன்னிக்க வேண்டும். And the Lord should forgive me. ஜெபத்துல உனக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். And you must have the certainty in your prayers. 1 ராஜாக்கள் 17:1ல நீங்க பாத்தீங்கன்னா, when you read 1 Kings chapter 17 verse 1, எலியாவின் ஜெபம் என்ன? what is the prayer of Elijah? கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். And so I see in the life of God, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன், இஸ்ரவேலிலே மழையோ பனியோ பெய்யாது. as the Lord God Israel liveth, and before whom I stand, and there shall not be dew or rain. நான் சொல்லாம பெய்யாது. And so without my words it shall not shower rain. 3.5 வருடம் அந்த ஜெபம் அப்படியே நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. At 3.5 years, and he made his prayer to stop the rain. யாக்கோபு சொல்லுகிறது, and James the epistle says, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், James chapter 5, அவன் மறுபடியும் ஜெபம் பண்ணினான், கர்த்தர் மழையை வருஷிக்க பண்ணார். And so it is said like this, and he prayed again, and the Lord showered the rain. நீதான் கட்டணும், நீதான் கட்ட அவிழ்க்கணும். And you must bind, and you must loose the bindings. அதுதான் நம்முடைய அதிகாரம். And that is our authority and power. எலியாவுக்கு வெளிப்படுத்தல சொல்லி இருக்கிறது. And so it is said about Elijah in Revelation, அம்மா வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. and he had a power and authority to shut the heavens. உனக்கு எல்லாம் செய்ய உனக்கு அதிகாரத்தை தேவன் ஜெபத்துல கொடுத்திருக்கிறார். And the Lord has given you power and authority to do everything in your prayers. நீ கட்டுகிறது கட்டப்படும், நீ கட்ட அவிழ்க்கிறது கட்ட அவிழ்க்கப்படும். அப்படினால உனக்கு ஜெபத்துல சந்தேகம் வர கூடாது. What you bind will be bound, and what you loose will be loosened in your prayers, that you should not waver in your prayers. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் Acts chapter 10 17ஆம் வசனத்துல in 17th verse, அங்கே பேதுருக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது. and Peter got a vision. அந்த விஷனை பார்த்துட்ட உடனே அவனுக்கு சந்தேகம், இது என்ன விஷன்? And looking unto the vision, and he had a doubt, and what is this Hallelujah. vision? நல்ல அபிஷேகம் இருந்தா உனக்கு விஷன் இருக்கும். And if you have a good anointing, and you will have vision. நல்ல அபிஷேகம் இருந்தா வாலிபர்கள், வாலிப பையங்க, பிள்ளைங்க, பெற்றோர்கள் எல்லாருக்கும் என்ன இருக்கும்? ஒரு gift இருக்கு. அது என்ன gift? விஷன், தரிசனம். If you have vision, and so all young men and all the people, and you will have a gift to see the visions. இப்ப பேதுரு ஜெபிக்கிறான். Now Peter prayed. பேதுரு ஜெபிச்ச உடனே ஒரு விஷன் கிடைக்குது. When Peter prayed, and he got a vision. பட் அந்த விஷன் அவனுக்கு ஒரு குழப்பமா இருக்கு. But that vision was a confusion. ஒரு துப்பட்டி வருது. And so one mantle came. அங்க எடுத்துக்கொள்ளப்படுது. And so it was taken up. தேவன் சுத்தமாக்குறத நீ தப்பா எடுக்காதன்னு சொல்லுது. It says, and what the Lord made it cleanse, and you should not take it in wrong way. அந்த துப்பட்டில வந்ததெல்லாம் காட்டு மிருகங்களா இருக்கு. And so against it was unleashed. சுத்தமில்லாத மிருகங்கள். And so
there were beasts which is எனக்கு ஒண்ணுமே unclean. புரியல ஆண்டவரே. And he said, I cannot understand anything, Lord. அப்ப அந்த தரிசனத்துல அவனுக்கு சந்தேகம் இருக்கு. And so he had a doubt in the vision. 20ஆம் வசனத்திலயும் அவனுக்கு சந்தேகம் இருக்கு. Also he had a doubt in the 20th verse. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, And the Lord said, நீ சந்தேகப்படாம அவங்க கூட போ. And doubt not and go with them. வாசிங்க. நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ. 17 17th verse. அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், அருமையான தேவனுடைய ஜனமே, நீ பார்த்த தரிசனங்களில் உனக்கு சில சந்தேகங்கள் இருக்கலாம். And you may have the doubts in the vision that you have seen already. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால நீ சில தரிசனங்கள் பார்த்திருக்கலாம். And you would have seen the visions before many years. அப்போஸ்தலர் 11 12 11, 12 of Acts. நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோட கூட போகும்படி. முதல்ல சந்தேகம் இருந்தது, இப்போ ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் நான் அவர்களோடு கூட புறப்பட்டு போனேன். And first he had a doubt, and without doubting nothing, and he went with them. எல்லாரும் கவனிங்க. Let us all listen. உங்கள எத்தனை பேருக்கு சில தரிசனங்கள் இருக்கிறது? And how many of you have many visions? ரட்சிக்கப்பட்ட காலங்கள்ல The time that you got saved. நான் ஒரு சிலர்ட்ட பேசி இருக்கிறேன். And I have spoken to some persons. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாலேயே சிலருக்கு சில விஷன் எல்லாம் கிடைச்சிருக்கு. And before they got saved, and they got some visions. சின்ன வயசுலயே. In the young age. ஆனா அது பிற்காலங்கள்ல ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் அவங்களுக்கு ஓஹோ இதுக்கு தான் கர்த்தர் சில காரியங்களை காட்டினாரா. But when after the Lord saved them, and so they used to think, and for this purpose, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். And one thing you must understand. தேவன் காட்டின தரிசனமாய் இருந்தால், And if it is a vision given by God, நீ சந்தேகப்படாத. doubt not. அந்த தரிசனம் குறித்த காலத்துல நிறைவேறும். அப்படி ஒரு And வசனம் so இருக்கு. the vision will be fulfilled at the right time. தரிசனங்கிறது நிறைவேற போற ஒரு காட்சி, ஒரு சம்பவம். And so the vision, it is a scene, it is going to fulfill, or it is a true incident going அந்த to டைம் happen. வரைக்கும் அது வெயிட் பண்ணும். Until the time comes, it waits. வாசிங்க. ஆபகுக் 2:3 வசனம். ஆபகுக் 2:3. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்துக்கு இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. நிச்சயமா அது நிறைவேறும். It will surely come, it is fulfilled. எனக்கு நான் பார்த்த தரிசனம் சொப்பனம் எத்தனையோ நிறைவேறி இருக்கு. And many visions and dreams that I have seen was fulfilled in my life. நான் வேலூர் வர்றதுக்கு ஒரு டேட் என்கிட்ட சொன்னாரு. And so before coming to Vellore, the Lord set me a date. அது சுத்தி சுத்தி கரெக்ட்டா அந்த டேட்ல தான் நான் வந்தேன். At last I came to that date rightly. ஆனா வேலூர்னு தெரியாது. I do not know it was Vellore. எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறேன், ஆனா டேட் வந்து கன்ஃபார்ம். And so the date is confirmed. I do not know which place it was. அந்த டேட்லயே ரெண்டு டேட் சொல்றாரு. And also he set 2 dates in இந்த it. ரெண்டு டேட்ல உனக்கு ட்ரான்ஸ்ஃபர். And said, and you will have transfer in these dates. ஆனா வந்தது முதல்ல அதுக்கு பிறகு போக சொல்லி ஆர்டர். And the first thing, and you have to go later after this. திரும்ப கொஞ்ச நேரத்துல சீஃப் பாஸ்டர் எடுத்து இல்ல இதுக்கு முன்னால நீ போன்னு சொல்றாரு. And so again the chief pastor picked up the call and said, before this time you must reach. முதல்ல கவனிங்க நல்லா, முதல்ல சனிக்கிழமை போக சொல்றாரு. And first he asked me to go on Saturday. அடுத்த சில மணி நேரங்கள்ல போன் வந்து செவ்வாய்க்கிழமை நீ போன்னு சொல்றாரு. And within few hours I got a phone call and saying me or asked me to go on Tuesday. திரும்ப நீ டைம் கிடைக்கும்போது போன்னு முடிச்சிட்டாரு. And said that whenever you get time you can go. பட் எனக்கு கொடுத்த டேட் வந்து 23 24. And the date which is given to me is 23 24. அப்ப நான் அத யோசிச்சிட்டே இருக்கேன். And so I was thinking about this. அவர் 25ல போக சொல்றாரு. And he asked me to move on 25. டபக்குன அடுத்த போன்ல 22ல போணும்ங்கறாரு. And the next phone call he said go on 22. திரும்ப நீ எப்பமாவது போன்ட்டாரு. And said that you can go at any time. நான் 23ல இங்க வந்தேன். I came to this place on 23. டேட் வந்து கன்ஃபார்ம். அவர் வந்து தரிசனம் வந்து பொய் சொல்லாது, காலம் தாழ்த்தினாலும் அது நிறைவேறும். And the vision will not lie, even it delays, it is fulfilled. உனக்கு டேட் தேவன் தரிசனம் சொல்லிருப்பார். And so the Lord may tell you or given you some அது visions. நிறைவேறும். It will be fulfilled. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? தரிசனம் தேவன் கொடுத்த தரிசனம் நிறைவேறும். And the Lord's vision will be fulfilled. அதுல சந்தேகப்படாத. Do not doubt in it. இன்னைக்கு உன்னை எல்லாரும் பரியாசம் பண்ணுவாங்க, அந்த தரிசனம் ஒரு நாள் நிறைவேறும். And they may mock and jest at you, but one day the vision will be fulfilled. ரோமர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Romans chapter 4 verse 20. ரோமர் 4:20. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். வாக்குத்தத்தங்களை சந்தேகப்படாதிருங்கள். And you should not doubt the promises. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, இன்னும் நிறைவேறல. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, நிறைவேறல. நிறைவேறும். And the Lord has given me the promise, it is not fulfilled. Don't tell it will not be உனக்கு fulfilled. உன்னை சொன்னார்னா அதை சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. If the Lord says something to you, until I have spoken of thee, I will not leave thee nor forsake thee. 17 வயசுல கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் ஒரு தரிசனம் கொடுக்கிறாரு, ஒரு
சொப்பனம் கொடுக்கிறார் யோசேப்புக்கு. And the Lord gave and dream to Joseph at the age of 13 வருடம் 17. கழித்து After 13 years, அது அவனுடைய வாழ்க்கையிலே 30வது வயதில் நிறைவேற்றப்பட்டது. at the age of 30, it was fulfilled in his life. 75 வயசுல ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. At the age of 75, and Abraham was given a promise. 25 வருடம் கழித்து 100 வயதில் அது நிறைவேற்றப்படுகிறது. After 25 years, it was fulfilled at the age of 100. வாக்குத்தத்தங்களை சொன்ன தேவன் பொய்யுரையாதவர். And the Lord who uttered the promise is lie not. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். And I ask you எனக்கு this. கொடுத்த வாக்குத்தத்தங்களை தரிசனங்கள் எல்லாம் கர்த்தர் ஒரு சில காரியங்கள் எல்லாம் என் வாழ்க்கையிலேயே நிறைவேற்றி காண்பிச்சிருக்கிறாரு. நானே கண்கூட பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும் கை வைத்துங்க. They that are having the experience what the Lord said unto me and the promises given to me and the Lord fulfill. If so, lift up your hands. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்பட வேண்டிய சந்ததி நாம்தான். And we are the generation for the promises to be fulfilled. நாம்தான் வாக்குத்தத்த சந்ததி. And we are the seed of promise. தேவன் உனக்கு சொன்ன வாக்குத்தத்தம் பொய்யுரையாது. And the promises which the Lord has given you will lie not. உனக்கு தருவேன்னு சொன்னா உனக்கு தருவார். If the Lord says I'll give you, he will give உன் you. பிள்ளைகளுக்கு தருவேன்னு சொன்னா அது தருவார். If the Lord says your children to give, he will give you. உன் வாழ்க்கையில அது நிறைவேறுன்னு சொன்னா நிச்சயமா நிறைவேறும். If the Lord says it is fulfilled in your life, it will be fulfilled. அது நிச்சயமா உன் கண்களினால் அதை காண்பாய். And surely thou shalt see through your eyes. இப்பொழுது கேட்கிறாய், இனிமேல் நீ காண்பாய். You are hearing now and you will see anymore. அப்போஸ்தலர் 28:4 பார்க்கும் பொழுது, When we look into Acts chapter 28 verse 4, அங்கே பவுலை குறித்து நாம் பார்க்கிறோம். and we read about Paul there. பவுலை அந்த மெலிதா தீவிலே ஒரு பாம்பு அவனை கை கவ்வி கொண்டது. And in Melita we can see a viper fastened his hands. இப்பொழுது எல்லாரும் என்ன சொல்றாங்க? What they are saying now? பவுலை பார்த்து என்ன சொன்னாங்க? What they said unto Paul? இவன் ஒரு கொலைபாதகன். And so he said, and he was a murderer. இவன் மனுஷ கொலைபாதகன். And he was a murderer. அதனால தான் என்ன நடந்துச்சு? And so what happened to him? இவன் தப்பி கிப்பி கரை சேர்ந்தாலும் இந்த சர்ப்பம் அவனை விடாம கொத்திடுச்சு. And so and he was come up with spot, and so this viper fastened his hands. சந்தேகமே இல்லை. No doubt. இவன் யாரு? This man. கொலைபாதகன். This man is a murderer. ஆனா அவன் யாரு? Who is he? அவன் ஒரு பரிசுத்தவான். He is a saint. அவன் ஒரு அப்போஸ்தலன். And he was an apostle. அவன் ஒரு தரிசனம் பெற்ற மனுஷன். And he was a man who received மகா vision. பிரதான அப்போஸ்தலனும் சற்றேனும் குறைந்தவன் அல்ல. And he was not shortened and has to be called as high priest. வல்லமையுள்ள தேவனுடைய கருவி. And he was a instrument in the hands of God. தேவனுடைய மனுஷன். And he is a man of God. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு பத்தி இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க? And what they are telling about this man? இவன் கொலைபாதகன். And he is a murderer. சந்தேகமே இல்ல. No doubt. பிரியமானவர்களே, ஊழியக்காரங்களை பத்தி உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. And dear beloved, you should not have doubts about servants of God. ஒவ்வொருத்தரையா சந்தேகப்பட்டு கடைசில ஊழியக்காரங்க மேல சந்தேகம் வந்துரும், கடவுள் மேல சந்தேகம் வந்துரும், சபை மேல சந்தேகம் வந்துரும். Doubting one by one, and you will have doubt upon the servant of God, upon God and the church. ஆனா கொஞ்ச நேரத்துல என்ன நடந்தது? But you know what happened within few அவன் அந்த minutes? சர்ப்பத்தை உதர்னாங்க. And he shook off the serpent. சர்ப்பம் எங்க போய் விழுந்துருச்சு? And where the viper fell தீ down, பிடிச்சு எரிஞ்சு போயிருச்சு. it was fired, it was hung. இவங்க பாத்துக்கிட்டே இருக்காங்க. And they saw this. கை ப்ளூ ஆயிடுமா? And so will be hidden. பாடி ப்ளூ ஆயிடுமா? And will the body become pale in நுரை color blue? தள்ளுமா? Or he may foam with கீழ it, விழுந்து வெட்டி இழுப்பானா? or he may fall down and ஒண்ணுமே நடக்கல. nothing happened to him. என்ன நடந்தது? You know what happened? அதே நாக்கு, And the same tongue, அந்த எலும்பில்லாத நாக்கு இப்ப என்ன சொல்லுது? the boneless tongue, what it says now? இவன் தெய்வம், And he is God. இவன் கடவுள், And he is the Lord. இவன் பரிசுத்தவான். And he is a saint. உனக்கு ஊழியக்காரங்க மேல சந்தேகம் வந்துட வேண்டாம். And you should not have doubt upon the servant of உன்னை God. நடத்துகிறவர்கள் மேல சந்தேகம் வர வேண்டாம். And you should not doubt upon the leaders. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. லூக்கா 12ஆம் அதிகாரம் Luke chapter 12, 29ஆம் வசனம். verse 29. எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். And you should not doubt on what we eat and what we drink. உன்னை தேவன் நிச்சயமாய் கடைசி வரை சுகபோகமாக நிறைவாய் நடத்துவார். And sumptuously the Lord will take you and carry you till you end. வாசிங்க அந்த வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். நீங்க சந்தேகப்படாதீங்க. And you should not doubt. கர்த்தர் உன்னையும் உன் பிள்ளைகளையும் போஷிப்பார். And the Lord will nourish you and your children. கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் அருமையா நடத்துவார். And the Lord will take you and your family in a கடைசி beautiful way. வரைக்கும் உன்னை அருமையாய் பராமரிப்பார். And he will nourish you till the end. அவர் உன் மேல கண்களை வைத்திருக்கிறார். And he fixed his eyes upon you. உனக்கு இன்னது தேவை என்று அவர் He அறிந்திருக்கிறார். knows all your needs. நீ ஏன் சந்தேகப்படுற? Why do you doubt? உன்னை தேவன் அழகா கொண்டு போவார். The Lord will take you peacefully. அவருக்கு எந்த நேரத்துல உன்னை உயர்த்தணும்னு தெரியும். And so he know when to lift you up. எந்த இடத்துல உன்னை கனப்படுத்தணும்னு தெரியும். He knows at what time to honor you. எந்த இடத்துல உன்னை ஒளிச்சு வச்சு பாதுகாக்கணும்னு தெரியும். He know where to hide you and preserve you. எந்த இடத்துல செட்டைகளில உன்னை சுமக்கணும்னு தெரியும். And he know at what ways he must carry you. எந்த இடத்துல உன்னை ஏந்தணும் தாங்கணும்னு அவருக்கு தெரியும். And he knows where to carry you and bear you. எந்த இடத்துல கொண்டு போய் உன்னை ஸ்தானத்துல உயர்த்தணும்னு அவருக்கு தெரியும். And he knows and where to take you into high position. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் Galatians chapter 4, 20ஆம் வசனம். verse 20.
உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியால் இங்கே பவுலுக்கு கலாத்தியர் சபை ஜனங்களை குறித்து ஒரு சந்தேகம் வந்துருச்சு. And so here Paul and he had a doubt about the Galatian church. ஏனென்றால் அவர்கள் பின்மாற்றத்திலே போக ஆரம்பித்து விட்டார்கள். Because they started to move in backsliding. ஆவியிலே ஆரம்பித்த அவர்கள் And they that started in spirit. மாம்சத்திலே முடிய பார்க்கிறார்கள். And they want to end in flesh. அதனால தான் அவன் கேக்குறான், நீங்கள் முன்னே கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? And so he asked, and where is the blessedness that you had earlier? கண்ணை கூட புடிங்கி கொடுக்க ரெடியா இருந்தீங்களா இந்த சத்தியத்துக்காக? And you are ready to even to for eyes to be plucked out. எனக்காக நீங்க உங்க கண்ணை புடிங்கி கொடுக்க ரெடியா இருந்தீங்க. And so he said that, and you would have plucked out your own eyes. இப்பொழுது சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களை மயக்கினவன் யார்? And who despised you and to go away from the truth? ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்திலே முடிய பார்க்கிறீர்களோ? And he asked that, and he wanted to start in spirit, want to end in the vein. ஏன் உங்களுக்குள்ள பின்மாற்றம் வந்தது? And why this backsliding entered in your life? ஒரு ஊழியக்காரன் அந்த சபை ஜனங்கள்ல ஒரு சிலரை பார்த்து சொல்றான், உங்க மேல எனக்கு சந்தேகம் இருக்கு, நீங்க கிறிஸ்துவை விட்டு விட்டீங்களோன்னு பயப்படுறேன். And looking unto them, and he said, and whether you lost your Christ, and so this was a doubt among them. நல்லா ஜெபிச்சீங்களே, And you prayed well, நல்லா உபவாசம் எடுத்தீங்களே, and you took fasting, இந்த சபைக்காக ஜீவனை கொடுத்தீங்களே, and you gave life for the church, இந்த சத்தியத்துக்காக உங்க பிள்ளைகளையும் புருஷனையும் மனைவியையும் சாக கொடுத்தீங்களே, and so you gave your children your life, and you went for the sake of உங்களுடைய the truth, சம்பாத்தியத்தை எல்லாம் நீங்க வாரி கொடுத்தீங்களே, and so you given all your income and salary, உங்களுடைய ஜீவனையே கொடுக்க ரெடியா இருந்தீங்களே, you were ready to give your life even. இப்போ உங்களுக்கு என்ன சம்பவித்தது? Now what happened to you? எனக்கு உங்க மேல சந்தேகம் இருக்கு. And so God is having doubt உங்க upon ஜெபத்தை you, நீங்க விட்டுட்டீங்க, and you lost your prayers, உங்க பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை விட்டுட்டீங்க, and you lost the fellowship with the saints of உங்களுடைய God, உபவாசம் குறைஞ்சு போயிருச்சு, and your fasting was shortened. உங்களுடைய அதிகாலை ஜெபம் இப்போ இல்ல, Now you don't have the dawn prayers, இப்போ ஊழியத்தின் ஆவி இல்லாமல் நீ உட்கார்ந்து இருக்கிறாய். and with the spirit of ministry you are sitting here, உனக்கு இன்னைக்கு சந்தேகம், உங்க மேல சிலருக்கு சந்தேகம் வருகிறது. and some are having doubts like this. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. இன்னைக்கு உங்களில் எத்தனை பேர் சந்தேகத்தினால தாக்கப்பட்டிருக்கிறீர்கள்? Today how many are attacked with doubts? சந்தேகம் ஒரு சாபத்தின் அறிகுறி. And doubt, it is a symptom of a curse. சந்தேகம் பிசாசின் ஆயுதம். And doubt, it is a devil's இன்னைக்கு weapon. கர்த்தர் உங்கள் சந்தேகங்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். Today the Lord has given answer for all your doubts. தெய்வமா இல்லையா? Is he God or not? வருகிறவர் அவர்தானா இல்லையா? Is he one who come or not? இந்த ஆராதனை சரியா இல்லையா? Is his worship right or not? பரிசுத்தாவின் அபிஷேகம் இப்படி தான் இருக்கணுமா இல்லையா? And will be the spirit filling be right or not? உன்னை கடைசி வரை அவர் நடத்துவாரா இல்லையா? And will the Lord will take you till the end or not? உன் ஜெபம் கேட்கப்படுதா இல்லையா? Will your prayers are answered or not? உன்னுடைய தரிசனம் நிறைவேறுமா இல்லையா? Will your visions be fulfilled or not? தேவன் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுமா இல்லையா? Will the promises will be fulfilled or not? இந்த சபை தான் சரியான சபையா? இந்த ஊழியர்கள் தான் பரிசுத்தவான்களா? உனக்கு இருக்கிற சந்தேகம் இன்னைக்கு நீங்கணும். Is this the right church? And you must know, or you must clarify with your doubts. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. இன்னைக்கு உன் சந்தேகத்துக்கு எல்லாம் கர்த்தர் பதில் கொடுக்கிறார். Today the Lord is giving answer for all your doubts. நீ தேவனை விசுவாசிப்பாயாக. Believe the Lord. தேவனுடைய வசனத்தை விசுவாசிப்பாயாக. And believe the word of God. பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிப்பாயாக. Believe the Holy Spirit. கர்த்தர் உனக்கு கொடுத்த தரிசனத்தை நம்புவாயாக. Believe the visions. உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீ விசுவாசிப்பாயாக. Believe the promises of God. எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? How many are believing the word of God? அபிஷேகத்தை விசுவாசிங்க. How many believe the ஆவியில anointing? நிரம்புறத விசுவாசிங்க. And believe filling in spirit. உனக்குள்ள இருக்கிற எல்லா சந்தேக பிசாசும் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரட்டும். And let that be end for all your doubts or spirit of doubts. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. முடிந்தால் முழங்கால் படியிடுவோம். Possible bend our knees. நான் தான் சந்தேகப்பட்ட ஆள்னு எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? How many of you accept I am the person who doubted? ஒரு காலத்துல எனக்கு சந்தேகமே கிடையாது. At one point of time I had no ஆனா இப்ப doubts. சமீப காலமாக But recently, எனக்கு பல காரியங்கள்ல சந்தேகம், and I had many doubts, பல கேள்விகள், many questions, என் குடும்பத்துல பல சந்தேகம், and many doubts in my family, என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு சந்தேகம், and there is doubt in my friendship, என்னுடைய அபிஷேகத்துல ஒரு சந்தேகம், there is doubt in my anointing, இந்த சபையில ஒரு சந்தேகம், there is doubt in this church, இந்த ஊழியத்துல ஒரு சந்தேகம், there is doubt in the ministry, இந்த ஊழியர்கள் மேல ஒரு சந்தேகம், there is doubt in the servants of God, வாக்குத்தத்தங்கள்ல ஒரு சந்தேகம், doubt in the promises. இப்படி சந்தேகப்பட்டு 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 நீ குழம்பிக் கொண்டே இருக்கிறாய். You are doubting and you are lamenting. இன்னைக்கு எத்தனை பேர் நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்ல போறீங்க? How many are going to say I believe? இனிமேல் நான் சந்தேகப்பட மாட்டேன். I will not doubt anymore. எனக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். And the Lord will fulfill what he has spoken to me. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். The Lord will fulfill what is appointed for me. தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர். And God, you are able to do everything நீர் good. செய்ய நினைத்தது தடைபடாது. And what thou desired will not be hindered. அவர் எனக்கு செய்வேன் என்று சொன்னதை நிறைவேற்றுவார். And what the Lord said to be fulfilled in my life, he will fulfill it. எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this?
இப்போ சந்தேகத்தின் ஆவி உன்னை விட்டு வெளியே போகுது. Now the spirit of doubt is going to ஒரு vanish away from you. நம்பிக்கையின் ஆவி உனக்குள்ள வரப்போகுது. The spirit of God, hope is going to enter you. உன்னை உயர்த்துவார். He will lift you up. உன்னை தூக்கி எடுப்பார். He will lift you up and exalt you. கன்மலையின் மேல் நிறுத்துவார். And he will take you upon the rock. உனக்கு எட்டாத உயரத்திலே தேவன் உன்னை கொண்டு போவார். He will take you to the heights that you cannot reach or you cannot think and reach. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? வாயை திறங்க. Open your mouth. இனிமே நான் சந்தேகப்பட மாட்டேன் ஆண்டவரே. Lord, I will not doubt anymore. நீங்க சொல்றத பிசாசு கேட்கணும். And what you see, the devil should hear. நீ சொல்ற அறிக்கையை பிசாசு கேட்கணும். And devil must hear your confession. பிசாசு தான் உனக்கு சந்தேகத்தை ஊட்டிக்கிட்டே இருக்கிறான். And devil is instincting the doubts. உனக்கு நடக்காது. It will not happen. உனக்கு கிடைக்காது. And you cannot get this. நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய். You will not receive. உனக்கு செழிப்பு வராது. And you will not prosper. உனக்கு நடக்காது, கிடைக்காது. இது பிசாசின் வார்த்தை. These are the words of the devil. It will not happen. You will not prosper. ஆவியானவர் சொல்லுகிறார். The spirit of God says. உன்னாலே ஆகும். It is possible through you. உன்னாலே கூடும். And it is possible with you. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். And he that believeth everything is தேவனால் possible. கூடாத காரியம் ஒன்று உண்டோ? Is there anything too hard for the Lord? என்னாலே கூடாத காரியம் ஒன்று உண்டோ? Is there anything too hard for the Lord? நான் அதிசயங்களை காண பண்ணுவேன். I will make you to see the marvelous things. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? ஹalleluya. ஒரு அபிஷேகம் வரட்டும். Let there comes an anointing. பிரியமானவர்களே, Dearly beloved, எல்லாரும் கண்களை மூடுங்க. let us all close our eyes. ரெண்டு காரியம் நடக்கணும். Two things should happen. முதலாவது, One thing, இதுவரைக்கும் உன்கிட்ட போராடின சந்தேக ஆவி இயேசுவின் நாமத்திலே வெளியே போணும். and the spirit of God until now which is renewed must flee away from you. இரண்டாவது, கர்த்தர் ஒரு நம்பிக்கையின் ஆவியை கர்த்தர் உனக்குள்ள தரணும். Secondly, the Lord should give you the spirit of hope. நான் இப்ப கேக்குறேன், I ask you, எனக்குள்ள இருக்கிற சந்தேகம் போணும்னு சொல்றவங்க கை வைத்துங்க. those who are saying, and the doubts in me must flee away. எத்தனை பேர்? How many? எனக்கு பயங்கர சந்தேகம் இருக்கு. I had a great doubts. ஜெபத்துல, In prayers, அபிஷேகத்துல, in anointing, வாக்குத்தத்தத்துல, in promises, தரிசனத்துல, in vision, இந்த சபையில, in this church, இந்த பிரசங்கத்துல, in this message, அபிஷேகத்துல நிரம்புறதுல and filling in spirit. எப்படிலாம் உனக்குள்ள ஒரு பல கேள்விகள் இருக்கான்னு வெச்சுக்கங்க. And consider, you may have many questions. இப்போ இந்த சந்தேகத்தெல்லாம் பலிபீடத்துல வை. Now place all the doubts upon the altar. உன்னை கலக்கிக்கிட்டு இருக்கிற உன் ஜீவனை ஊசலாட வைக்கிற திகிலையும் குழப்பத்தையும் சந்தேகத்தையும் அவிசுவாசத்தையும் உண்டாக்குற ஆவி இயேசுவின் நாமத்திலே உன் வாழ்க்கையை விட்டு வெளியே போவதாக. And the spirit that confusing you and hanging your life, let it go away in the name of Jesus Christ. அது ஒரு பொல்லாத ஆவி. It is an evil spirit. நசரேய இயேசுவின் நாமத்திலே அந்த ஆவியை கடிந்துகள். Bind the spirit in the name of Jesus the Nazareth. நல்ல அபிஷேகத்துல நிரம்பு. Fill in anointing. அந்த ஆவியை துரத்து. And get away the spirit. உன் விசுவாசத்தை அசைக்கிற ஆவி ஓடட்டும்.